தயவுசெய்து யாராவது சிக்னல் போட்டு பேசுறீங்கன்னா சந்தோஷ் என்ன சொல்றீங்க? மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேங்க்யூ கூட சொல்லுங்க. ஃபுல்லா வந்ததுல இருந்து நோட் சொல்லடி எழுதணும். Recording is stopped. Recording in progress. குட் ஆஃப்டர்நூன் ஆல். நேற்று நம்ம பார்த்ததெல்லாம் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணல உங்களுக்கு, பட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு, சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. நேற்று வீடியோ மட்டும் அப்லோட் ஆகிருக்கு, சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா இன்னைக்கு கிளாஸ் வீடியோ அப்லோட் ஆகிடும், பார்த்துங்க. இன்னைக்கு நேற்று நோட்ஸு நான் இங்கே ஜூமை க்ளோஸ் பண்ணும்போது ஐடியல் விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு, அதனால் நோட்ஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நேற்று கிளாஸில் இருக்கிற டவுட் இருந்துச்சுன்னா கடன்னு பார்த்துடலாம், எல்லாரும் வரதுக்கு முன்னாடி. யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அவங்க எல்லாரும் அன்மியூட் பண்ணுறேன், கடன்னு கேட்டுடுங்க. நேற்று கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணி யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. யாருக்கும் டவுட் இல்லையா? நேற்று கிளாஸில் யாருக்கும் டவுட் இல்லை? ஓகே. ஸோ கேகல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா kaggle.com போயிடுங்க.
உங்களுக்கு என்ன டேட்டா செட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எந்த டேட்டா செட் வேணுமோ அந்த டேட்டா செட் தேடுங்க. தேடினீங்கன்னா அந்த டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இன்னும் இல்லை, இப்போ ஐபிஎல் 2024ன்னு கொடுத்தேன்னா அந்த ஐபிஎல் 2024 டேட்டாபேஸ் இங்கே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான் வேலை. இங்கேயே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே, இவ்வளோதான். அது நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். லாகின் பண்ணலைன்னா நீங்கள் உங்களுக்கு லாகின் பண்ண கேட்கும், லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். சரியா? ஸோ Kaggle.comல நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணாமல் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. சரியா? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. சரி, இப்போ டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா செட் வச்சு மேனிபுலேட் பண்ண பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் சில நேற்று பார்த்த கமெண்ட்ஸ்லாம் கூட இன்றைக்கி பார்ப்போம்னா அப்படியே வேறு ஒரு ஆப்ஷனோட சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுறது, எப்படி அரே மேனிபுலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். மேனிபுலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம் நேற்று, இது வேர் கண்டிஷன் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் பார்த்தோம். ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் வச்சு பார்த்தோம். தென் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் மேக்ஸிமம், மினிமம், மீடியன், மீன் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அதை டிபெண்ட் பண்ணி வேறு வேறு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுவோம். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா, நேற்று அந்த வேரில் பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது இண்டெக்ஸ் எடுக்கிறது நான் அது முதல்ல முடிச்சுடுவோம். அதாவது என்னென்னா, நேற்று நம்ம வேரில் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன், அது எந்தெந்த பொசிஷன்லாம் இருக்குன்ற மாதிரி. ஸோ numpy டாட் ரேண்டம் டாட் ரேண்டின் டாட் ஒரு ரேஞ்ச் கொடுத்துறேன் 50 to 100, கமா சைஸ் ஈக்குவல் டு 4 rows 5 rows 3 columns 5 columnsன்னு போடுறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸில் என்ன இருக்குன்னா, 45 கொடுத்துட்டுனா 5 rows 3 columns 5. ஸோ எக்ஸில் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து எக்ஸ் டாட் numpy டாட் வேர் ஆஃப் x greater than 95 கொடுக்குறேன். ஸோ 95 வந்து எந்தெந்த பொசிஷன்லாம் இருக்குன்னு சொல்லுது. இது வந்து ஒரு டப்பிள் மாதிரி வருது இல்லையா? இந்த டப்பிள் மாதிரி வருது இல்லையா? இந்த டப்பிள் எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா, என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு போடுறேன், எக்ஸ் வேணால் ஒய் ஈக்குவல் டு போடுறேன். ஒய்ன்றது இதான் வருது. இந்த ஒய்யோட டைப் செக் பண்ணிங்கன்னா தெரியும், அது ஒரு டப்பிளாக வருது. இந்த டப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம நார்மலாக மிக்ஸ் பண்ணுறது தான். 3 எலமெண்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு எலமெண்ட்டும் இப்போ இதில் என்ன இருக்குது, ஒய் ஆஃப் 0, ஒய் ஆஃப் 1, ஒய் ஆஃப் 2 எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்துக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சரியா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ஜிப் ஆஃப் ஒய் ஆஃப் 0, கமா ஒய் ஆஃப் 1, கமா ஒய் ஆஃப் 2 கொடுத்தா என்ன ஆகுனா, 0 1 0ல் வந்து 95க்கு மேலே இருக்குது. பார்க்கலாம். 0 இதுதான் 0, அதில் 1, அதில் 0, அதுதான் 95க்கு மேலே இருக்குது. கரெக்டாக? அடுத்த டேட்டா பாருங்கள், 1 1 0 அதில் போனீங்கன்னா இந்த 5 டேட்டாவில் இதுதான் 1, அதில் 1 யாருன்னு பாருங்கள், அதில் 0 யாருன்னு பாருங்கள். சரியா? 96 இருக்குது. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் 2 to 1 என்னென்னா, மூணாவது எலிமெண்ட்டு, மூணாவது எலிமெண்ட்டில் மூணாவது ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதுதான் 99 இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா,
அந்த எந்தெந்த பொசிஷன்ல அந்த எலிமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? வேர் வந்து ஃபில்டர் பண்ணுது. வேர் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபில்டர் பண்ணுது. அந்த ஃபில்டர் பண்ணி வரும்போது இண்டெக்ஸஸ் கொடுக்கும். அந்த இண்டெக்ஸஸ் தான் தனித்தனி ஒரு டப்பிளாக வருது. அந்த டப்பில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஜிப் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக பைத்தனில் ஜிப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் இங்கே ஜிப் பண்ணிவிட்டு லிஸ்ட்டாக மாற்றி கொடுத்துட்டோம். அது லிஸ்ட்டாவோ டப்பிளாவோ உங்கள் இஷ்டம், எது வேணாலும் மாற்றிடுங்க. சரிங்களா? ஓகே. தென் யாருக்குன்னா டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு மேனிபுலேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐபிஎல் டேட்டா இருக்குது. அந்த ஐபிஎல் டேட்டாவை லோட் பண்ணிக்கிறேன். அந்த ஐபிஎல் ஸ்ட்ரக்சர்னா உங்களுக்கு எக்ஸலில் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. லிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா எதில் எக்ஸ்பிளைன் சொல்கிறீங்கன்னு தெரியல. நான் உங்களை அன்மியூட் பண்ணுறேன், பார்ப்போம். உங்களை அன்மியூட் பண்ணிருக்க பாருங்க, சொல்லுங்க. சரியா கேட்கலங்க உங்க வாய்ஸ். உங்க வாய்ஸ் கேட்கலையே, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. நீங்க சரியா கேட்கல உங்க வாய்ஸ். நீங்க உங்க மைக்கை செக் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி கனெக்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, என்கிட்ட அந்த ஐபிஎல் டேட்டா எடுத்துக்கிறேன். அந்த ஐபிஎல் டேட்டாவை காமிச்சிடறேன் உங்களுக்கு எக்ஸல்ல. ஸோ இது வந்து ஒரு ஐபிஎல் டேட்டா. முதல்ல புரிஞ்சுங்க, டேட்டா செட்டில் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஃப்ளோ உங்களுக்கு புரியும். சரியா? இது வந்து பால் பை பால் டேட்டா. இது வந்து பால் பை பால் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மேட்ச்சில் 20 ஓவர் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 ஓவர், ரெண்டாவது இன்னிங்ஸில் 20 ஓவர் இருந்துச்சுன்னா, 20 40 ஓவர்னா 40 × 6 240 பால். 240 பாலுக்கு தனித்தனி டேட்டா இது. சரிங்களா? ஒருவேளை அவங்க சீக்கிரமாக மேட்ச் முடிஞ்சிருக்கலாம், ஒருவேளை எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கலாம். அப்போ 240 விட அதிகமாகவும் போகலாம், 240 விட கம்மியாகவும் போகலாம். இது பால் பை பால் டேட்டா. இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. மேட்ச் ஐடின்னு ஒன்று இருக்கு, இன்னிங்ஸ் ஒன்று இருக்கு, பேட்டிங் டீம்னு ஒன்று இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் எல்லா ஃபீல்டையும் பார்த்து வச்சுக்கிங்க. ஏன்னா இதை வச்சு தான் நான் மேனிபுலேட்டே பண்ண போகிறேன். சரியா? ஓகே. இதில் வந்து பேட்டிங் டீம் இருக்கு, போலிங் டீம் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எத்தனாவது ஓவர் இது, எத்தனாவது பால், இதில் எந்த பேட்ஸ்மேன் எந்த பவுலர் போடுறாங்க, நான் ஸ்ட்ரைக்கர், இந்த மாதிரி எல்லா காலம்ஸும் இருக்கு. பேட்ஸ்மேனோட ரன்ஸு, எக்ஸ்ட்ரா ரன்ஸ், ஒருவேளை அந்த பேட்ஸ்மேன் அடிக்கலாம் எக்ஸ்ட்ராஸ் கூட ஆயிருக்கலாம், லெக் பை வந்தால் இங்கே வந்துருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ரன்ஸு விக்கெட்டில் பார்த்தா 0ன்னு இருக்கு. ஒருவேளை விக்கெட் போயிருந்தா அங்கே மாறிடும் பாருங்க. இங்கே விக்கெட் போயிருக்கு, அதனால என்ன இருக்குங்க 1ன்னு இருக்கு. சரியா? அந்த மாதிரி இருக்கும். பிளேயர் டிஸ்மிஸ்னா எந்த பிளேயர் அவுட் ஆனாரு, டிஸ்மிஸல் கைண்ட்னா அவர் எப்படி அவுட் ஆனாரு. சரியா? அதுக்கப்புறம் எந்த ஃபீல்டர்னால அவுட் ஆனாரு. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கு. ஓகே, இப்போ இந்த டேட்டா செட் தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இது வந்து 2,60,000 ரெக்கார்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட எத்தனை மேட்ச் என்னன்னா பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் ரஃபாக போட்டாலே எவ்வளோ மேட்ச் வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ரஃபாக போட்டாலே, எக்ஸாக்டாக போட்டாலே கிட்டத்தட்ட 1087 மேட்ச் வருதா? ஓகே, எல்லா சீசன் நினைக்கிறேன் டேட்டா இது. சரியா? ஓகே, இப்போ நீங்கள் 24 மட்டும் எடுத்தீங்கன்னா 24 மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் ஆகும். இது ஒன்றும் இல்லை. இதில் நம்ம எடுத்து நம்பையில் லோட் பண்ணால் லோட் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டாவை தான் நான் லோட் பண்ண போகிறேன் இங்கே. சரியா? என்ன எப்படி லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். வேரியஸ் டைப்ஸ்லையும் லோட் பண்ணி காமிக்கிறேன். டேட்டா ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கிறேன். டிடி ஈக்குவல் டு போட்டுட்டு numpy டாட் ஜென்ரேட் ஃப்ரம் ஃபைல். ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் வரும். ஃபைல் நேமை பார்த்துருக்குங்க. கமா டீலிமிட்டர் கொடுத்துருங்க.
டேட்டா டைப் வந்து எவ்வளோ காலம் வந்தாலும் நம்மளால டேட்டா டைப்பை மாற்றிக்கலாம். இப்போ காலம் நிறைய இருக்கும்போது நான் டேட்டா டைப் எப்படி கொடுக்குறது, அதுவாகவே டிடெக்ட் பண்ணிக்கவும் வைக்கலாம். இப்போ அதையும் போட்டு காமிச்சிடுறேன். அதுவாகவே டேட்டா டைப்பை தானாகவே டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது டேட்டா டைப்பை வந்து நீங்களாக மென்ஷன் பண்ணாமல் அதுவாகவே என்ன பண்ண முடியும், டேட்டா டைப்பை டிடெக்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டிடெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜாக இருக்குன்னா, நீங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் டேட்டா டைப்பை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாமையே நம்ம போடணும்னா எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு காலம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். அது என்னன்றது பார்த்துருவோம். சரியா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா டி டைப் ஈக்குவல் நன்னு கொடுத்துருங்க. டி டைப் ஈக்குவல் டு நன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேம்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. நேம்ஸ் ஈக்குவல் டுனா ஹெட்டிங் இருக்குன்னு இருக்கும். சரியா? ஓகே, இது வரைக்கும் போட்டோன்னா என்டர் அடிக்கிறேன் பாருங்க. இதில் எதனா எரர் வருதான்னு பார்ப்போம். அப்படி எரர் வந்தால் நம்ம என்ன பிரேக் பண்ணுறதையும் பார்த்துக்கலாம். டேட்டா செட் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எரர் வருது வந்து ரீடிங் யூனிகோட் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அதனால தான் எரர் வருது. அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் களமாக்கம் வந்து என்கோடிங் டைப்பை செட் பண்ணிவிடுங்க. என்கோடிங் ஈக்குவல் டு நீங்கள் UTF 8 செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த எரர் பிரேக் பண்ணிடலாம். சரி, நேற்று இந்த டி டைப் நான் வந்து நானாகவே டைப் சொல்லியிருந்தேன். இதில் நிறைய காலம் இருக்கிறதுனால ஒரு காலத்துக்கு நான் செட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அதுவாகவே டைப்பை செட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ DTF 1 கொடுத்து பாருங்கள். அதில் கரெக்டாக டேட்டா அந்த டைப்பில் வந்துருச்சா? நேற்று நம்ம ஸ்ட்ரிங்கின் DTIப்பில் என்ன கொடுத்தோம், STRன்னு கொடுத்தோம். ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, நிறைய காலம் இருந்தால் நான் ஒன்றுத்துக்கும் காலம் செட் பண்ணுமே அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த டி டைப் நன் கொடுத்துட்டு நேம்ஸ் ஈக்குவல் ட்ரூ கொடுத்து என்கோடிங் டைப் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக டேட்டா வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் நேம் வச்சு தான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு டப்பிளாக வந்துருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலம் நேம் வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போய் பேட்டர்னு கொடுத்தா போதும், பேட்டர் மட்டும் வருவாங்க. சரியா? அதே மாதிரி டிடி கொடுத்துட்டு அதில் டோட்டல் அண்டர்ஸ்கோர் ரன்ஸ் இருக்குது. அதை கொடுத்தா அந்த காலம் மட்டும் வரும். டோட்டல் அண்டர்ஸ்கோர் ரன்ஸ்ன்ற காலம் மட்டும்தான் வரும். டேட்டா செட்டை புரிஞ்சுங்க. டேட்டா செட்டை புரிஞ்சால் தான் நான் கொரி எழுத முடியும். சரியா? ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்றது பார்ப்போம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து இதில் ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன் எவ்வளோ ரன் அடிச்சாருன்னு பார்க்கணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு பவுலர் எத்தனை விக்கெட் எடுத்தாருன்னு பார்க்கணும். இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இதில் மேனிபுலேட் பண்ண முடியும். எப்படி இதை மேனிபுலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ இந்த காலம் முதல்ல புரிஞ்சுங்க, என்னென்ன காலம் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மேட்ச் ஐடி, ரெண்டாவது இன்னிங்ஸு, அந்த இன்னிங்ஸில் யார் பேட்டிங் டீமு யார் பவுலிங் டீமு, அதுக்கப்புறம் வந்து எத்தனாவது ஓவரு எத்தனாவது பால், அதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேன் விளையாண்டாரு எந்த பவுலர் போட்டார், யார் வந்து நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க, பேட்ஸ்மேனோட ரன்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு காலமாக இருக்குது. ஓகே, அந்த காலம் நீங்கள் பார்த்து தான் கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ டிடின்னு கொடுத்தீங்கன்னா இதாக வரும், அதில் வருது பாருங்க. அதிலே கொடுத்தீங்கன்னா என்ன வருது, எத்தனாவது காலம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ஐடி அதுவாகவே எழுதிக்கு வந்த டிடி தான். ஓகேங்களா? இன்னிங்கு பேட்டிங் டீமு இது மாதிரி ஒரு காலமாக இருக்குது. இது ரெண்டாவது 3 இண்டெக்ஸ் படி 4 5 6 7 8 9 9வது காலம் தான் பேட்ஸ்மேன் ரன்ஸு. நீங்கள் அப்படியும் எடுக்கலாம். நீங்கள் பேட்ஸ்மேன் ரன்ஸ் தான் டேரெக்டாகவே தெரியுமே, நமக்கு காலம் நேமே தெரியுமே, அப்படியே போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ கவனிங்க, இப்போ ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன் எல்லா சீசன்லேயும் அதில் இருக்குது 10 சீசனுக்கு மேலே இருக்க டேட்டா இல்லையா, வேணால் நீங்கள் டிடி டாட் சைஸ் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? டிடி சைஸ் கொடுத்தா தெரிஞ்சிடும். 2,60,60,000 இவ்வளோ பால்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து எத்தனை பால் விளையாடினாருன்னு கண்டுபிடிக்கணும்னா அவர் எத்தனை ரோ இருக்கோ அத்தனை பால் விளையாடிருப்பாரு. சப்போஸ் இப்போ பாருங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. டிடியில் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்னா டிடி ஆஃப் யாரை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். டிடி ஆஃப் என்னதுன்னா பேட்டர் ஈக்குவல் டு அங்கே போயிட்டு நான் இப்போ இதில் யாராவது ஒருத்தர் ஷேராஷ் ஐயர் போடுறோம். ஓகேவா? ஸோ ஐயர்னு போடுறோம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேட்ஸ்மேன் நிறைய விளையாடிருக்காரு. அதில் எல்லாமே ரவும் வருது இல்லை, நமக்கு சைஸ் வேணும்ல, டாட் சைஸ் கொடுத்து தான் தெரிஞ்சுக்கிறோம். டாட் சைஸ் கொடுத்துக்கிறோங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னா மொத்தமாக ஒரு ஆல் டுகெதர் எல்லா சீசனும் சேர்த்து 2,545 பால் விளையாடிருக்காரு. ஓகே, சப்போஸ் அதில் அவர் எவ்வளோ ரன் எடுத்தார் எல்லா சீசனும் சேர்ந்த மாதிரி பார்க்கணுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி போட்டுக்கணும். இதில் போயிட்டு அவரோட ரன்ஸ் மட்டும் போட்டுக்கணும். பேட்ஸ்மேன் அண்டர்ஸ்கோர் ரன்ஸ் அதை மட்டும் எடுத்தால் போதும். அதோட சம் பார்த்தா போதும். இப்படி பார்த்தா ஸ்கோர் தான் வரும். அதை சம் பண்ணோன்னா நம்பை டாட் சம் ஆஃப் இதை போட்டுக்கிடுங்க. கொடுத்தா வந்து ஓவரால் வந்து ஸ்ரேயஸரோட ஸ்கோர் வந்து ஓவரால் ஓகேவா
3,131. அதாவது எல்லா சீசனும் சேர்த்தா மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுனால ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலராக அவர் பேட்ஸ்மேன் வந்து எவ்வளோ ஸ்கோர் அடிச்சாருன்றதை நம்ம கரெக்டாக அதை எடுத்து பார்க்க முடியுது. ஓகே, சப்போஸ் ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் ஒரு அந்த பேட்ஸ்மேன் எவ்வளோ அடிச்சாருன்னு பார்க்கணும்னா முதல்ல மேட்ச் ஐடி தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். மேட்ச் ஐடி என்னென்ன மேட்ச் ஐடிலாம் இருக்குன்னு பார்க்கணும்னா அதுலேயே என்ன பண்ணலாம்னா டிடியில் வந்து ஒரு காலம் இருக்குது. என்ன காலம் இருக்குன்னா மேட்ச் அண்டர் ஸ்கோர் ஐடின்னு இருக்கு. டாட் யூனிக் போட்டுக்கணும். ஓகேங்களா? அந்த மேட்ச் ஐடியில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலம் போட்டுட்டோம். டாட் யூனிக் numpy டாட் யூனிக்கா numpy டாட் யூனிக் ஆஃப் அந்த காலம் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தா என்ன ஆகுதுன்னா எல்லா மேட்ச் ஐடியும் வந்துருச்சு. இப்போ இது ஒரு லிஸ்ட்டாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை இது ஒரு அரே நம்பை அரேவாக வரும். ஸோ என்ன பண்ணால் மேட்சஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு மேட்சோட ஸ்கோரும் பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்னா இருக்கிற எல்லா ஸ்கோரும் எடுக்கணும், ஒன்று ஒன்றா எடுக்கணும், லூப் பண்ணி எடுக்கலாம். பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் என்ன இன்னிங்ஸில் எந்த ஸ்கோர்னு பார்ப்போம். இப்போ ஏதோ ஒரு மேட்ச் எடுத்துப்போம். நம்பை ஆஃப் டேட்டா ஆஃப் என்ன கண்டிஷன் அப்படின்னா டேட்டா ஆஃப் மேட்ச் ஐடி என்னவா இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு 335,982. இதான் மேட்ச். இந்த மேட்சோட மட்டும் வேணும், அதுலேயும் டோட்டல் ரன்ஸ் மட்டும் வேணும், டோட்டல் அண்ட் ஸ்கோர் ரன்ஸ் மட்டும் வேணும். இப்படி கொடுத்துட்டு இதை கொடுத்தனா அந்த டேட்டா இல்லைன்னு சொல்லுது, டிடி டேட்டா கிடையாது, டிடி இப்படி கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த மேட்ச்சில் இருக்க மொத்த ஸ்கோர் வந்துடுச்சு. ஓகேவா? அந்த மேட்சோட எல்லா பாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்பை டாட் சம் ஆஃப்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்தேன்னா மொத்தமாக அந்த 2 இன்னிங்ஸும் சேர்ந்த மாதிரி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 304. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் எனக்கு வேணும், செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணேன்னா கண்டிஷன் கொடுக்கணும். அப்போ 2 கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா? என்ன கொடுக்கணும்? இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எத்தனை ஸ்கோர் அப்படின்னு வேணும். ஸோ இன்னிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சேன், இன்னிங்ஸில் என்ன காலம் நேம் இருக்குன்னு பார்த்துங்க. மேட்ச் ஐடி மாதிரி இன்னிங்ஸ் கிடையாது, இன்னிங்னு தான் இருக்குது. ஓகே, அந்த காலம் தான். ஸோ அது எப்படி எடுக்க போகிறோம் பாருங்கள். 2 கண்டிஷன் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். கன்ஃபியூஸ் பண்ணாமல் புரியணுன்றதுக்காக பாருங்கள், டிடியில் தான் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2 கண்டிஷன், ஒரு 2 கண்டிஷனும் ப்ராக்கெட்ஸில் தான் போடணும். 100% ப்ராக்கெட்ஸில் தான் உங்கள் கண்டிஷனை போடணும். 2 கண்டிஷன் நடுவில் அண்டா ஆப்ரேட்டரோ ஆர் ஆப்ரேட்டரோ நாட் ஆப்ரேட்டரோ ஏதோ ஒன்று வரலாம். நாட் ஆப்ரேட்டர் அதாவது அண்டா ஆராக தான் வரும். அண்டா ஆப்ரேட்டராக இருந்தால் ஆம்பர்சன் போடணும், ஒரே ஒரு ஆம்பர்சன் போடணும். ஆர் ஆப்ரேட்டர் இருந்தால் சிங்கிள் பைப் போடணும். சரியா? இப்போ அண்டுன்றதுனால இப்படி போட்டேன். இதில் என்ன கண்டிஷன்னா டிடி ஆஃப் மேட்ச் ஐடி மேட்ச் அண்டர் ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு 335,982. இது இந்த மேட்சோடது. ஓகே, அட் தி சேம் ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா டிடி ஆஃப் இன்னிங் என்னவா இருக்குன்னா 1 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட மொத்தம் இது வந்துச்சு. அதை நீங்கள் சம் பண்ணிடுங்க. நம்பை டாட் சம் ஆஃப் இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன், என்னன்னு பார்க்கலாம். யாரை கொடுக்கல? ஸ்கோரை கொடுக்கல. இங்கே போயிட்டு டோட்டல் அண்ட் ஸ்கோர் ரன்ஸை கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் வந்து 222 ரன் வச்சிருக்காங்க. அது மொத்தமே 304 அடிச்சிருந்தாங்க. அப்படிதானே பார்த்தோன்னு நினைக்கிறேன். 304. அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் 84 தான் அடிச்சிருக்காங்க. வேணா பார்க்கலாமா? இங்கே போயிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் டோட்டல் ஸ்கோர் பண்ணுவோம். 82 தான் அடிச்சிருக்காங்க. கரெக்டா? ஸோ ஓவரால் 304 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வந்துருச்சா? ஸோ டேட்டா வந்து ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியுது, ஒரு பர்டிகுலர் டேட்டாவை வச்சுக்கிட்டு அந்த டேட்டா வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோரேஷன்னா என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ ஸ்கோர் போணுச்சு, செகண்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ ஸ்கோர் போணுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதே வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வேணும்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஹைட்ரேட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம எல்லா எலமெண்ட்ஸும் எல்லாத்துக்கும் போடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகிறத தான் நான் எப்படி போடணுன்றது ப்ரோக்ராமாகவும் போட்டு காமிச்சிடுறேன். அந்த ப்ரோக்ராமே அப்புறம் அனுப்பிச்சி விட்டுருக்கேன். இப்போ இம்போர்ட் நான் போய் போட்டுங்க. டிடி ஈக்குவல் டு இதில் போயிட்டு இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஓகே, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்பை டாட் ஜென் ஃப்ரம் டிஎக்ஸ்டி ஆஃப் ஓகே, அதில் ஃபைல் நேம் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபைல் நேம் மட்டும் உங்களுக்கு மாற்றிக்கிடுங்க.
ஸோ டி டைப் ஈக்குவல் டு நன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, தென் என்கோடிங் ஈக்குவல் டு UTF-8. ஸோ இது டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, என்ன ப்ரோக்ராம்னா இது கண்டிஷன் இப்படியே இருக்கட்டும். நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டே வரேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. மேட்ச் டோட்டல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மேட்ச்லேயும் இன்னிங்ஸ் வைஸ் டோட்டல் இருக்கும். ஒவ்வொரு மேட்சோட டோட்டலும் எல்லாம் வரப்போகுது. ஓகேவா? இண்டிவிஜுவல் மேட்சோட டோட்டல். அப்போ என்ன பண்ணால் மேட்சோட டோட்டல் ரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, யூனிக்காக இருக்கிற மேட்சஸ் முதல்ல எடுக்கணும், மேட்ச் ஐடிஸ் எடுக்கணும். அதனால என்ன பண்ணால் MID ஈக்குவல் டு DT ஆஃப், ஓகே, யூனிக் எடுக்கணும் இல்லையா, numpy டாட் யூனிக் ஆஃப், என்ன கொடுக்கணும், DT ஆஃப் யாரை கொடுக்க போகிறேன், மேட்ச் அண்டர் ஸ்கோர் ஐடியை கொடுத்துறேன், இது யூனிக் மேட்சஸை கொடுத்துரும், ஐடியை கொடுத்துரும். இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு இன்னிங்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் தனியாக கண்டுபிடிக்கணும், செகண்ட் இன்னிங்ஸ் டோட்டல் கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையுமே டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதான் லாஜிக்கு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, காம்ப்ரிஹென்ஷன் கூட பண்ணிக்கலாம். ஸ்கோர்ஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் F ஸ்கோர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதில் போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், சம் பண்ணோம் இல்லையா, numpy டாட் சம் ஆஃப், யாரை சம் பண்ணோம் அப்படின்னா, யாரை சம் பண்ணால் DT ஆஃப் DT, அதுக்குள்ளார மேட்ச் அண்டர் ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு, முதல்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமாக மாற்றுறேன், பார்த்துக்கிடுங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்க்குற ஸ்க்ரீன் ஐடியல் ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கு இல்லையா. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்க, காம்ப்ரிஹென்ஷனுக்காக பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ டிடி இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு, எக்ஸ்ன்றது மேட்ச் ஐடிஸ், அது எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா, numpy டாட் யூனிக் ஆஃப் யாரை கொடுக்குறோம் அப்படின்னா, டிடியில் இருக்கிற மேட்ச் ஐடி, மேட்ச் அண்டர் ஸ்கோர் ஐடி இப்படி கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸில் வந்து எல்லா மேட்சும் வருது. இது ஒவ்வொரு மேட்சாக பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், லிஸ்ட்டாக மாற்றி பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்குறேன். காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணால் I in X கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஒய் வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடும், டோட்டலாக இருக்கிற எல்லா மேட்சஸும் வந்துடுச்சு. எத்தனை மேட்ச் நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஒய்யோட லென்த்தை பார்த்தா தெரிஞ்சு போகிறோம். ஒய்யோட லென்த்தை பார்த்தா மொத்தம் 1095 மேட்ச் நடந்திருக்கு. 1095 மேட்ச் நடந்திருக்கு. இதில் அந்த ஒவ்வொரு மேட்ச் ஐடிக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்குது. அந்த எதனா ஒரு மேட்ச் ஐடி கூட எடுத்துக்கலாம். ஒரு இருக்கிற எல்லா மேட்ச் ஐடியும் வந்திருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐடி வரைக்கும், இந்த 3 வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாமா, இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை, லெஸ் தேன் இந்த 4 lakhs போட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அதான் வரும், செக் பண்ணிக்கலாம். அது உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இது நிறைய சீசனில் இருக்குல்ல, ஒரு சீசன் இந்த மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல போயிட்டு இங்கே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டுடுறேன், இஃப் I greater than lesser than எடுத்துக்கிறேன். இப்போ ஒயில் போனால் ஒரு len of y போட்டுக்கோங்க. மொத்தமாக 115 மேட்ச் நடந்திருக்கு. ஓகேங்களா, அது இதுவே 2 சீசன் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒன்றுலாம் 3-3ல ஆரம்பிச்சு 3-3ல முடியுது, இன்னொன்றுலாம் 3-9ல ஆரம்பிக்குது பாருங்க. இதெல்லாம் 3-3லே ஆரம்பிச்சு கடைசியாக இது வரைக்கும் முடியுது, இது வரைக்கும் 3-3ல முடியுது. ஸோ அதுலேயும் டேட்டா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், அதையும் ஃபில்டர் பண்ணிக்கிறேன், ஒரு சீசன் மட்டும் எடுக்கணுன்றதுக்காக கொடுக்குறேன். அப்போ len of y போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, 58 மேட்ச் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் சீசனில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீசனில் 58 மேட்ச்சில் ஒரு மேட்ச்லையும் எத்தனை ஸ்கோர் வருதுன்னு பார்க்கணும். இதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதை தான் நான் எடுக்கிறதுக்கு தான் அங்கே காம்ப்ரிஹென்ஷனே போடுறேன். சரியா, இப்போ இந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணேன், யூனிக் மேட்ச் ஐடி எடுத்துட்டேன். அந்த மேட்ச் ஐடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு எத்தனை பேர் எடுக்க போகிறோம், 58 மேட்சை மட்டும் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 58 மேட்ச் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்க, இது வந்து ஓவரால் மேட்ச் ஐடிஸ் MIDஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே MIDன்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா, ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காம்ப்ரிஹென்ஷன் தான் போட போகிறேன். ஃபார் இதே போட்டுக்கங்க, என்ன போட்டுக்கிறேன்னா, மிட்ஸ் ஆஃப் I ஃபார் I in range of 58, 58 மேட்ச் மட்டும் எடுத்துக்கிட்டேன்.
ஓகே. ஸோ இப்போ இது மட்டும் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கிடுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கே கால் பண்ணுறோம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையா பாருங்க. இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா மேட்ச் டோட்டல் ரன்ஸை கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் திருப்பி அந்த ஸ்க்ரீன் வரணும். அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன்னா இதை போய் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏதோ எரர் வந்திருக்கு. எந்த லைனில் எரர் வந்ததுன்னு பாருங்கள். என்ன எரர் பண்ணிட்டேன்? இப்போதானே கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இம்போர்ட் போட்டுக்கிறோம். numpy போட்டோம். dt equal to numpy dot gen from txtr c colonல users இருக்கு. users .csv கொடுங்க. கமா names equal to true, names equal to true, கமா dtype equal to none, கமா encoding equal to utf-8. ஓகே. என்ன எரர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். டீலிமிட்டர் கொடுக்கல. ஓகே ஃபைன். தேங்க்யூ. ஸோ போன வாட்டி கொடுத்ததுல டீலிமிட்டர் கூட அதனால வரல. அது அப்படியே லோட் ஆகிட்டே இருக்கு. அதில் தான் பிரேக் ஆகிடுச்சு. டேட்டா வேறு பெருசாக இருக்கு இல்லையா? வேணா ஒன்று செய்கிறேன். அந்த ஃபைலில் அந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து தனி ஃபைலில் போட்டு அதை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு நிறைய அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வர வேண்டாம். அதை பாருங்க. அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்துட்டு அது எத்தனாவது டேட்டானா 110 மேட்ச்னா அதுவே கிட்டத்தட்ட அதிகமாக போகும். $20,000 தாண்டும். வந்துச்சு. இது வரைக்கும் இருக்கிற டேட்டா மட்டும் எடுத்துக்கிறேன். மற்ற நான் டெலீட் பண்ணிடுறேன். நானா டம்மியாக 12ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐடியில் ஓப்பன் பண்ணிடுறேங்க. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா IPL12T12.csv delimiter equal to comma names equal to true, அதுக்கப்புறம் dtype equal to none, அதுக்கப்புறம் என்கோடிங் வந்து UTF-8. ஓகே. ஒருவேளை அந்த ப்ரோக்ராமில் அதை மாற்றலையா நான் என்னன்னு தெரியல, பார்த்துறேங்க. ஆமாம், டீலிமிட்டரே கொடுக்கல. ஸ்க்ரீனில் போட்டுறோம் பாருங்க. சரி, இங்கே முதல்ல முடிச்சிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா யூனிக் மேட்ச் ஐடிஸ் தான் எடுக்க போகிறோம். யூனிக் மேட்ச் ஐடிஸ் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணா MID ஈக்குவல் டு என்ன போடுறோன்னு பாருங்க. டிடியில்
டிடியில் இருக்க யூனிக் மேட்ச் ஐடி மட்டும் வேணுன்றதுனால எம்பை டாட் யூனிக் ஆஃப் டிடியில் இருக்கிற மேட்ச் ஐடிஸ் மேட்ச் அண்டர் ஸ்கோர் ஐடி கொடுத்தேன்னா இப்போ என்ன வரும் அப்படின்னா எம்ஐடியில் வந்து யூனிக் மேட்சஸ் வந்துருச்சா. இப்போ இந்த ஒவ்வொரு மேட்சையும் எடுத்து அதோட ஸ்கோரை கண்டுபிடிக்கணும். இந்த ஒவ்வொரு மேட்சையும் எடுத்து அதோட ஸ்கோரை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. ஸோ அது என்ன பண்ணுறோம்னா அதுக்கு தான் நான் ப்ரோக்ராமில் எழுதுனேன். ஓகே, இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் போட்டுக்கிறேன். இப்படியே கால் பண்ணுறேன். சரி, நான் இங்கே எப்படி முதல்ல காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மேட்சாக எடுக்கணும் இல்லையா. நான் லூப் பண்ணுறதுக்கு பதிலாக காம்ப்ரிஹென்ஷன் பண்ண போகிறேன். காம்ப்ரிஹென்ஷனில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனே கொடுக்குறேன். இதில் ஒவ்வொரு மேட்சோட ஸ்கோரையும் எடுக்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் மேட்ச் எடுக்கிறது வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பர்டிகுலர் மேட்ச் எடுக்கிறது வந்தால் டிடி ஆஃப் இப்படி போடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டிடி ஆஃப் யார் கண்டிஷன் மேட்ச் அண்ட் ஸ்கோர் ஐடி. அதில் எந்த மேட்ச்சு ஈக்குவல் டு ஒரு மேட்ச் 335,982. ஓகேவா, இது மேட்ச். அதில் 2 கண்டிஷன் வரதா இருந்தால் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆம்பர்சன் போட்டு அகைன் டிடி ஆஃப் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இன்னிங்கில் போயிட்டு என்னவா இருக்கணும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கும். அதுவும் வந்து ப்ராக்கெட் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்படி போட்டுட்டு இதில் ப்ராக்கெட் இதில் எந்த காலம் எடுக்க போகிறோம், அதில் டோட்டல் அண்ட் ஸ்கோர் ரன்ஸ்ன்ற காலத்தை எடுக்க போகிறோம். இப்படி எடுத்தோம்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா, எதோ தப்பு பண்ணிடலாம் பாருங்க. கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருக்கிற மொத்த பால்ஸோட ரன்ஸ் இது. ஓகேங்களா, ஒரு இன்னிங்ஸில் 120 பால், இது எத்தனை பால் போச்சுன்னு தெரியல. வேணா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாட் சைஸ் போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அந்த பாலில் பார்த்தீங்கன்னா 124 பால், மேபி 4 எக்ஸ்ட்ராஸாக இருக்கலாம். சரியா, ஓகே, 4 எக்ஸ்ட்ராஸாக இருக்கலாம். இப்போ இதோட ரன்னு தான் எனக்கு சம் தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணோம், இதை மொத்தத்தையும் நான் சம் பண்ணணும்னா நம்பை டாட் சம் இப்படி கொடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் டோட்டல் வருதா. பட் இதே வேலையை இந்த இடத்துல மட்டும் ஆளை மாற்றினே இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு இன்னிங்ஸோட ஸ்கோரும் வரும் இல்லையா. சரி, அதை டிக்ஷனரியாகவும் காம்படிஷன் பண்ணலாம், இல்லைன்னா நான் லிஸ்ட்டாகவும் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை தான் நான் இங்கேயே போட்டு காமிக்கிறேன் பாருங்க, ஸ்கொயர் ரூட் போட்டு. அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் மட்டும் தான் எடுக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இதே லாஜிக் தான், இந்த லாஜிக் தான் அப்ளை பண்ணுறோம். இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இந்த இடத்துல இருக்க நம்பர் மட்டும் மாறும். இந்த இடத்துல இருக்க நம்பர் மட்டும் மாறப்போகுது. அதை நான் வந்து ஐயா வச்சுக்கிறேன். அதில் கடைசியில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கோ. ஓகேங்களா, இதில் யார் எடுக்கணும், இது எடுத்துடுமா, சம் எடுத்துடுமா. ஓகே, ஃபார் ஐயின் அந்த மேட்ச் ஐடியெலாம் எடுத்தோம்னா மிட்டுன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டேன்னா இப்போ எல்லா மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரும் வந்துடுச்சு. இப்போ எல்லா மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரும் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இந்த காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு இன்னிங்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்லாம் வந்துடுச்சு. இதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்லாம் வேணும், என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல போயிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை மட்டும் எடுக்கணும். எடுத்தானே ஆகும், இது செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர். இப்போ இது ரெண்டையும் எடுத்து ஜிப் பண்ணி எந்தெந்த மேட்ச்ல எவ்வளோ இன்னிங்ஸ் வந்துச்சுன்னு கூட சொல்லணும்னா கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ப்ரோக்ராமில் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த A1.py ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதில் நம்ம டீலிமிட்டர் போடாதனால வரல. இங்கே போயிட்டு நான் டீலிமிட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், கமா ஆட் பண்ணிட்டோம். மற்றபடி எல்லாம் ஒர்க்காக ஆட் பண்ணிட்டோம்னு பார்த்துடலாம். டீடைப் நான் என்கோடிங் செட் பண்ணியாச்சு, நேம்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் மேட்ச் ஐடிஸ் மட்டும் எடுக்கிறேன். மேட்ச் ஐடி எடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, இதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர். ஈக்குவல் டு இங்கே யாரை போட போகிறோம் அப்படின்னா, இதில் 2 கண்டிஷனு. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் வரும், எங்கே இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் வரும். இதான் ஃபர்ஸ்ட்டு புரியணுன்றதுக்காக ஸ்பேஸ் கொடுத்தோம். இப்போ பாருங்கள், இதில் என்ன போட போகிறோம்னா ஐயா போட போகிறேன். இந்த ப்ராக்கெட் போஸ்ட் ஆம்பர்சன்ட்டு இன்னொரு கண்டிஷன். அதில் வந்து டிடி ஆஃப் இன்னிங்ஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு 1 இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் இதுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் சம் போகுது. அப்புறம் ஃபார் ஐயின் மிட் இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர். இதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஸ்கோர் SS ஸ்கோர்னு வச்சுட்டு இங்கே போய் என்ன பண்ணுறேன், மாற்றிட்டேன். இப்போ ஒவ்வொரு இன்னிங்ஸோட டேட்டாவையும் காமிக்க போகிறேன். எப்படி காமிக்கிறேன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ண போகிறேன். விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை டிக்ஷனரியாகவும் போடலாம், எது வேணாலும் போடலாம். நம்ம இப்போ வெறும் ஜிப் பண்ணியே போகிறது வந்து என்ன பண்ணலாம்னா
ரிசல்ட் ஈக்குவல் டு இல்லை ரிட்டர்ன் போட்டுக்கிறேன். ரிட்டர்ன் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டாக போட்டுக்கிறேன். எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜிப் பண்ணி கூட போட்டுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஜிப் ஆஃப் எஃப் ஸ்கோர்ஸ் கமா எஸ் ஸ்கோர்ஸ் கொடுத்துட்டுனா ரிட்டர்ன் ஆகும். இப்போ இதை வாங்கி இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு எல்லா மேட்சோட ஸ்கோரும் அது காமிக்கும். பார்க்கலாம் இருங்க அவுட்புட்டில் வருதான்ட்டு. ஏதோ தப்பு பண்ணிட்டேன். வேரியபிள் தப்பாக இருக்குது. மிட்ஸ் ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ திருப்பி அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடுவோம். இது பெரிய தொல்லை என்னன்னா ஒரு வாட்டி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது. இங்கே மிட்ன்னு போட்டோம், இங்கே மிட்ஸ்ன்னு போட்டோமா? ஓகே, இங்கே மாற்றினா போதும். ஓகே சரி ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ ரன் பண்ணுவோம். ஸ்க்ரீனை மாற்றி ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லா மேட்சோட ரன்ஸும் வரணும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதில் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன். என்ன தப்புன்னு பார்த்தலாம். லைன் நம்பர் 7ல் டோட்டல் ரன்ஸில் ஏதோ எரர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துருவோம். லைன் நம்பர் 7ல் என்ன எரர் பார்ப்போம். ஃபார் ஐ இன் மிட் முதல்ல இதை ரன் பண்ணி பார்த்துருவோமா? வெளியவே ரன் பண்ணி பார்த்துறேன். நல்லா இருக்கு. இருக்கா மிட்டு போட்டுனா இப்போ 2வது லைன் இந்த லைன்லாம் எரர் வந்துச்சு. அந்த லைனில் என்ன எரர்னு பார்த்துருக்கு. இந்த லைனில் என்ன எரர் பாருங்க. ஃபார் ஐ இன் மிட்டு ஓகே. இங்கே ஏதாவது எரரா பிராக்கெட் ஏதாவது மிஸ்ஸிங்கா பார்த்துருவோம். இங்கே போயிட்டு சம் கொடுக்குறேன். சம் ஆஃப் டிடி ஆஃப் மேட்ச் ஐடி ஈக்குவல் டு ஐ. இது கண்டிஷன் முடிஞ்சிச்சு. ஆம்பர்சன்ட் முடிஞ்சிச்சு. இது ஈக்குவல் டு 1. இது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பிராக்கெட்டு இருக்கா? இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. இப்போ ரன் பண்ணுவோம். சம்மில் பேரான்டசிஸ் போடலன்னு சொல்றீங்களா? பேரான்டசிஸ்க்கு சம்முக்கு போட்டிருக்கேனே. சம்முக்கு போட்டிருக்கேன். ஃபார் விட்டு போட்டிருக்கேன். முதல்ல பார்ப்பேங்க. இதில் போயிட்டு இதை மட்டும் எடுக்கிறேன். எஃப் ஸ்கோர்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எல்லா எலமெண்ட்டும் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்தேன். அது கண்டிப்பாக வரும். அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன்னா இப்படி போடலாம். நம் பை டாட் சம் ஆஃப் சம்முக்குள்ளே தான் இது வரப்போகுது. ஃபார் ஐ இன் மிட். இந்த சம்முக்குள்ளே என்ன வரப்போகுதுன்னா டிடி ஆஃப் யாரை சம் பண்ண போகிறோன்றது பார்க்கணும். முதல்ல ஒரே ஒரு மட்டும் போட்டுக்கிறேன். டிடி ஆஃப் மேட்ச் அண்ட் ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டேன்னா இப்போவே எரர் வருது. என்ன எரர் பார்க்கலாம். டிடி ஆஃப் மேட்ச் ஐடி ஈக்குவல் டு ஐக்கு அப்புறம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வராது. கரெக்டாக இருக்கா பாருங்க. இப்போ கரெக்டாக இருக்கா? அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் கரெக்டாக இருக்கா? சம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டுனா டிடியை க்ளோஸ் பண்ணேன். இங்கே வரும். அதுக்கப்புறம் தான் பிராக்கெட். இந்த பிராக்கெட் சம்மோடுது. ஓகே. ஃபார் ஐஎன் மிட். இதில் என்ன எரர் பார்க்கலாம். ஒரு லோட் பண்ணதை தப்பாக இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல டிடியை பார்த்தா தான் தெரியும் நமக்கு. டிடி கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. அதில் பிரச்சனையே இல்லை. அப்போ எங்கே தப்பு இருக்குன்னா சேட்டில் யாரோ போட்டிருக்காங்க பி நாட் விசிபிளா. மேட்ச் அண்டர் ஸ்கோர் ஐடி பாருங்க. டிடி என்ன இருக்குன்னு பாருங்க. மேட்ச் அண்டர் ஸ்கோர் ஐடி இருக்கு. டிடி ஆஃப் மேட்ச் அண்டர் ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு 33
5982 போடுறேன். கரெக்டாக இருக்கா? கொடுக்குறேன். வருதா? வருது. இப்போ இதில் தப்பு இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஐ போட்டுருவோம். ஃபார் ஐ இன் மிட். இப்போ எல்லா மேட்சோட டேட்டாவும் வரணும். வருதா பார்க்கலாம். 58 மேட்ச் தான் கரெக்டாக வந்துடும். நிறைய வரும், அதனால லேட் ஆகுது. க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப நேரம் ஆகுது. வேற ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம். டிபி ஆஃப் numpy dot sum of dt match underscore id equal to 335982. கரெக்டாக இருக்கா பாருங்க. நான் ரெண்டு ப்ராக்கெட் கரெக்டாக இருக்கா? ஸோ இது வந்து ஓகே, இது ஓகே. ஒரு ப்ராக்கெட் போடுறேன். என்ன கட் பண்ணுறேன்னு தெரியல. சம்ல வர்றது எரர் வந்து என்ன வருதுன்னா, add did not contain witness வருது. என்ன காலம் தப்பு இல்லை. முதல்ல IPL 212 போட்டுக்கணும். dt கரெக்டாக வருதா பாருங்க. dt ஆஃப் டோட்டல் அண்டர்ஸ்கோர் ரன்ஸ். டோட்டல் ரன்ஸே நான் கொடுக்கல, அதான் வரல. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சி பாருங்க. dt ஆஃப் மேட்ச் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு 335982 எடுத்துட்டு இந்த மேட்ச் எடுத்துட்டோம் இல்லையா? எடுத்த பிறகு என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் இருந்துட்டு டோட்டல் அண்டர்ஸ்கோர் ரன்ஸே கொடுக்கல நான், அதுதான் வரல. இது கொடுத்தா தான் வரும், இதை எடுத்தா தானே வரும். இதை தான் நம்ம சம் பண்ணணும். இப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா numpy டாட் சம் இது கொடுத்தா என்ன ஆகுது? அந்த மேட்ச் சம் ஆகிடுது. இப்போ இதில் தான் ரெண்டு கண்டிஷனாக கொடுத்தேன். ரெண்டு கண்டிஷன் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து இப்போ அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இன்னிங்ஸையும் கொடுத்துறேன். இன்னிங்ஸ் எப்படி கொடுக்க சொன்னேன் உங்களுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட சொன்னேன். இந்த ப்ராக்கெட்டில் இங்கே ஒரு ப்ராக்கெட் போடுங்க, அண்டு போட்டு இன்னொரு ப்ராக்கெட் போடுங்க. அதில் என்ன பண்ணுங்கன்னா dt ஆஃப் யாரை போடணும் அப்படின்னா இன்னிங் வந்து என்னவா இருக்குன்னா ஈக்குவல் டு 1. அதையும் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் வந்துச்சு. இது மாதிரி எல்லா இன்னிங்ஸும் வரணுன்றதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இருக்கிற மேட்சஸோட எல்லா இதையும் எடுக்கலாம். மேட்ச் ஐடி ஈக்குவல் டு யூனிக் மேட்ச் ஐடி எடுக்கிறதுனால numpy டாட் யூனிக் ஆஃப் யாரை கொடுக்க போகிறோம் அப்படின்னா dt டாட் மேட்ச் ஐடிஸை கொடுக்க போகிறோம். அதில் போய் என்ன பண்ணுறோன்னா மேட்ச் அண்டர்ஸ்கோர் ஐடி கொடுங்க. ஓகே, இப்போ மிடில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச் ஐடியும் இருக்குது. இப்போ இதை தான் காம்ப்ரிஹென்ஷனில் கொடுக்க போகிறோம். யாருக்கு? இருக்கு. இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம், இதை தான் காம்ப்ரிஹென்ஷன் பண்ண போகிறோம். காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும்போது ஃபார் ஐஎன் மிட்ன்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் ஐஎம் மாற்றிங்க. இப்போ இது எல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரும் வந்துருச்சு. இதே மாதிரி
செகண்ட் இன்னிங் ஸ்கோர்லாம் வரணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போயிட்டு செகண்ட் இன்னிங் ஸ்கோர்லாம் வர வச்சிருவோம். ஓகேயா? நான் பண்ண தப்பு என்னன்னா அந்த டோட்டல் ரன்ஸை போடாததான் என்னோட தப்பு. ஓகே, சரி, இதை அப்படியே காப்பி பண்ணி உள்ளர போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரோக்ராமில் போட்டுடுறேன். இந்த ப்ரோக்ராமில் நம்ம போடாத ஒரே லைன் இந்த லைன் தான் எடுத்துறாங்க. அதில் போய் என்ன பண்ண போகிறோம், எஃப் ஸ்கோர் ஈக்குவல் டு இதை போட்டுங்க. அதே மாதிரி இதே கட் பண்ணி காப்பி பண்ணிட்டு இதில் செகண்ட் இன்னிங்ஸாக மாற்றிடுங்க. ஓகே, இது வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ இதில் போய் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜிப்பெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், இல்லை இங்கேயே போனோட காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இதிலேயே காமிச்சிடுறேன் பாருங்கள், அங்கேயே ஜிப் பண்ணியும் காமிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 ஸ்கோர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா எஃப்னு போட்டுக்கிறேன், இன்னொன்று வந்து எஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, எஃப் இருக்குது எஸ் இருக்குது, எஃப் இருக்குது எஸ் இருக்குது, ரெண்டு இதையும் ஜிப் பண்ணி எடுக்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் ஜிப் ஆஃப் எஃப் கமா எஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் எப்படி எப்படி இருக்குன்னு வந்துருச்சு. இதுதான், இதை தான் நான் கொண்டு வரணும், இதை தான் அங்கே போய் கொண்டு வர போகிறோம். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு அதுதான் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், எஃப் ஸ்கோர்ஸும் யூஸ் பண்ணுங்க. இப்போ பார்க்கலாம், இப்போ ரன் பண்ணால் வருதான்னு பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீனை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா மேட்சோட ஸ்கோர்ஸும் அதில் உங்களுக்கு ரன் ஆகிட்டு வரணும். அதாவது இருக்கிற எல்லா மேட்சும். ஓகே, இதில் வந்துட்டு டெலிவரிஸ் போடக்கூடாது, ஐபிஎல் 2012 போடணும். சரியா? இதை காட்டுற பாருங்க, ஸ்க்ரீனை ஷேர் ஆகுது, வேற ஒரு ஸ்க்ரீன் ஷேர் ஆகி தந்திருக்கா உங்களுக்கு. இந்த ஸ்க்ரீனை, இந்த ஸ்க்ரீன் தான் வந்திருக்கா, எல்லா மேட்சும் வந்துருச்சு. பட் இதே நான் என்ன பண்ணலாம், டிக்ஷனரி காம்படிஷனாகவும் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஒரு மேட்ச்சு எல்லாமே போட முடியும். இதில் வந்து எல்லாம் வந்துட்டு யார் யார் எந்தெந்த மேட்ச்சில் எந்தெந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கங்க. நான் இப்போதைக்கு உங்களுக்கு இதில் எப்படி கொண்டு வரதுன்னு காமிச்சிட்டேன். நீங்கள் அதை வந்து எப்படிலாம் மாற்றி எடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதாவது எப்படிலாம் எடுக்க முடியுன்றது நான் பெரிய சொல்லிடுறேன். வால்யூம் வரலையா உங்களுக்கு? வால்யூம் ஃபுல்லாக தான் இருக்குது, பார்க்கலாம். என்ன கொஞ்சம் இருங்க, ரிப்பீட் வச்சுக்க. ஓகே, அதாவது என்னென்னா இப்போ நான் போட்டிருக்கிற லாஜிக் வந்து ஒரு மேட்ச்லையும் எவ்வளோ ஸ்கோர், ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரோட செகண்ட் இன்னிங் ஸ்கோரை இவ்வளோ கொடுத்துருக்கேன். கூடவே இதில் என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம மேட்ச் ஐடியும் சேர்த்து கூட விசிட் பண்ணியிருக்கலாம். இங்கே மேட்ச் ஐடி கொடுத்துருந்தானே இருக்கும், மேட்ச் ஐடியும் சேர்ந்து வரும். அப்போ மேட்ச் ஐடி வரும், ஸ்கோர் வரும், எல்லாம் வரும். யார் வின் பண்ணாங்கன்னு போனாலும் போட்டுக்கலாம். இப்போ இது நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மேட்ச் ஐடியும் சேர்ந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? இது ஒரு. ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தை எடுக்க முடியும். பெஸ்ட் பேட்ஸ்மேன் யார் எடுக்க முடியும், யார் அதிகமாக 6 அடிச்சான்னு எடுக்க முடியும், யார் அதிகமாக 4 அடிச்சான்னு எடுக்க முடியும். நம்ம இஷ்டம்தான், நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ உங்கள் லாஜிக்கை அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிள் லாஜிக்கு இந்த ஒரு பாட்டு போடாதனால தப்பாக போயிடுச்சு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வேற சினாரியோ வேறு எதனா எடுக்கணும்னா எடுத்து காமிக்கிறேன். ஒரு சின்ன சினாரியோ வேணும்னு எடுத்து காமிச்சிடுறேன். ஐடியல் எங்கே இருக்கு, ஐடியல் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெஸ்ட்டு அதிகபட்சமாக ஒரு இல்லை வச்சுக்கலாம். ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் இல்லை ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேனோட ஸ்கோர் எவ்வளோ பார்க்கணும்னு பார்த்துடலாம் ஈஸியாக. ஏன்னா இது நமக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பை டாட் முதல்ல டிடி இருந்தால் தான் வரும். இப்போ டிடி இல்லைன்னா வராது, நான் மேலே அந்த வேரியபிள்லாம் இல்லை இல்லையா. அதனால் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் ஒரு வாட்டி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வராது இல்லையா, அதனால எடுக்கிறேன். மாட்டிட்டேன், வரட்டும். ஓகே, இப்போ பாருங்க, இது பர்டிகுலராக வந்து இப்போ கங்குலி வந்து மொத்தமாக அந்த அந்த சீசன் எவ்வளோ ரன் அடிச்சதாரு பார்க்கணும் அப்படின்னா டிடி ஆஃப் பேட்டர், டிடி ஆஃப் பேட்டர், பேட்டர் வந்து என்னவா இருக்கணும், ஈக்குவல் டு எஸ்சி கங்குலி. அதே மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அவர் மட்டும் வருவார். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா கண்டிஷன் தான் அப்ளை ஆகும். டிடிஆஃப் போட்டு இதை போடணும், போட்டு அதில் டோட்டல் ரன்ஸில் பேட்ஸ்மேன் அண்டர் ஸ்கோர் ரன்ஸ், பேட்ஸ்மேன் அண்டர் ஸ்கோர் ரன்ஸ்.
அதோட சம் நம்பை டாட் சம். இப்போ மொத்தமா அந்த சீசன் ஃபுல்லா அவர் அடிச்ச ரன் இவ்வளவுதான். ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் எவ்வளவு ரன்ஸ் பார்க்கணும்னா அதே சிம்பிள் லாஜிக் தான். என்ன பண்ணலாம், இருக்கிற பேட்டர்லாம் எடுக்கணும். பிடி ஈக்குவல் டு நம்பை டாட் யூனிக் ஆஃப் பேட்டர்லாம் வெளியிடுங்க. டிடி ஆஃப் பேட்டர் இப்படி எடுத்துட்டீங்கன்னா பேட்ஸ்மேன் எல்லாரும் வந்துடுவாங்க. மொத்தத்தில் அந்த டைம்ல அந்த பேட்ஸ்மேனோட சைஸ் பார்த்துறேன். மொத்தம் 154 பேட்ஸ்மேன் அந்த சீசனில் இருக்காங்க. மொத்த பேரோட ஸ்கோரும் கண்டுபிடிக்கணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கும் அதே லாஜிக் தான். இப்போ பாருங்க அந்த ப்ரோக்ராம்லேயே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே போயிட்டு இங்கே டெஃப் இங்கே போயிட்டு என்ன பண்ணனா பேட்ஸ்மேன் பேட்டர் ஸ்கோர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த பேட்டர் ஸ்கோர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல யூனிக் பேட்ஸ்மேன் எடுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்பை டாட் யூனிக். யூனிக்ல போயிட்டு டிடி ஆஃப் பேட்டர் டிடி ஆஃப் பேட்டரா பேட்டர் கொடுத்தா எல்லா பேட்ஸ்மேனும் வந்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட ஸ்கோர் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்பை டாட் சம் ஆஃப் சம்குள்ள யாரை கொடுக்கணும் டிடி ஆஃப் கண்டிஷன் என்ன பேட்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு ஐன்னு போட்டுறேன். ஓகேவா, ஐ அவரோட ரன்ஸ் எல்லாம் எடுக்கணும். டோட்டல் ரன்ஸ் பேட்ஸ்மேன் அண்டர் ஸ்கோர் ரன்ஸ் எல்லாம் எடுக்கணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் போடுறேன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு போட்டு ஒரு காம்ப்ரிஹென்ஷன் போடுங்க ஃபார் ஐ இன் பிடி. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஸ்கோர் எல்லாம் கண்டுபிடிச்சிடும். இப்போ நான் ரிட்டர்ன் பண்ண சொன்னால் அப்படியே மொத்தமாகவே என்ன பண்ணுது எல்லா பேட்ஸ்மேனோட ரன் மட்டும் தான் வரும். எந்த பேட்ஸ்மேன் வராது. அதுக்கு நான் டிக்ஷனரியாக போட்டுக்கலாம். டிக்ஷனரியாக போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்கணும். டிக்ஷனரியாக போடுறதுதான் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டால் என்ன ஆகும் டிக்ஷனரியாக போட்டோம் இல்லையா கரெக்டாக வந்துருக்கலாம் பாருங்க. ஐ கோலன் எல்லாம் கொடுத்தோம்னா பாருங்க. ஓகே ரிட்டர்ன் போட்டு ஸ்கோர்ஸை கொடுத்துறேன். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம அதை வாங்கி பிரிண்ட் பண்ணுறதா பிரிண்ட் பண்ணிக்கலாம். பேட்டர் ஸ்கோரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். பேட்டர் ஸ்கோர் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். சரியா, ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுவோம். பேட்டர் ஸ்கோரை கால் பண்ணுறோம். ஸ்கோரை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் என்ன வந்திருக்குன்னு காட்டுற மாதிரிங்க ஷேர் பண்ணி காமிக்கிறேன் அந்த ஸ்க்ரீனை. இந்த ஸ்க்ரீன் தான் நினைக்கிறேன். சரிதா, எல்லா பேட்ஸ்மேனும் ஒவ்வொருத்தரோட ஸ்கோரும் வந்துடுச்சு. இதில் யார் பெஸ்ட் பேட்ஸ்மேன் கண்டுபிடினா கூட கண்டுபிடிக்கலாம். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் இப்போ பார்த்துருக்கு. ஓகேவா, இப்போ இதில் எல்லா ஸ்கோரும் வந்துருச்சுல, எல்லாரோட ஒவ்வொருத்தரோட ஸ்கோரும் வந்துருச்சு. தனித்தனியாக வேணா பிரிண்ட் பண்ணுறதா பிரிண்ட் பண்ணிக்கிடுங்க. தனித்தனியாக வேணா பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ இங்கே போயிட்டு இதை ரிசீவ் பண்ணிக்கிடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு பேட்டர் ஸ்கோர் ஃபார் ஐ இன் எக்ஸ் போடுங்க. ரெண்டு ஐ கமா எக்ஸ் ஆஃப் ஐ இப்படி ரன் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சாருன்னு வந்துடும். ஓகேங்களா, எல்லாம் காமிப்பாருங்க. யார் யார் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சாருன்னு மொத்தமாக வந்துடுச்சா. யார் யார் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சாருன்னு மொத்தமாக வந்துடுச்சு. பட் எனக்கு இப்போ என்ன வேணும்ன்றது சொல்கிறேன் பாருங்க. இதில் யார் பெஸ்ட் டாப் 10 பேட்ஸ்மேனோ இல்லை டாப் 5 பேட்ஸ்மேனோ வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா, அதையும் போட்டு காமிச்சிடுறேன். டாப் 5 பேட்ஸ்மேன் எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல போயிடுங்க. ஸோ இதில் டாப் 10 பேட்ஸ்மேன் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னு பாருங்க. டெஃப் டாப் பேட்ஸ்மேன் டாப் பேட்டர்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறதா வச்சுக்கோங்க. இனிஷியலாக நான் 10 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே லாஜிக் தான். அந்த ஸ்கோரை வாங்கிக்கிங்க எல்லா ஸ்கோர்ஸும். எஸ் ஈக்குவல் டு பேட்டர் ஸ்கோர். இதில் எல்லாமே வந்துடும். இதில் டிக்ஷனரியாக வரும். இந்த டிக்ஷனரி என்ன பண்ண போகிறேன்னா நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்கோர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. நான் அதுக்கு வந்து கவனிங்க, உங்களுக்கு வெளியில் ஒரு வாட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இங்கே பாருங்க. இப்போ என்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது. எக்ஸ்னு ஒரு டிக்ஷனரி இருக்குது. அதில் ஏன்னு ஒரு இருக்குது, அது ஒரு நம்பர் இது. இதில் ஜீன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு நம்பர் இது. அதில் ஈன்னு ஒரு நம்பர் இருக்குது, அது ஒரு நம்பர் இது. ஓகேவா, அப்புறம் டபிள்யூவில் வந்து 91 இருக்குது. கமா இதில் வந்துட்டு யூவில் வந்து 62 இருக்குது. இப்படி இருக்குது. இப்போ எனக்கு வந்து வேல்யூ வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இதோட வேல்யூ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுனா என்ன பண்ணுன்னா சார்ட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க. சார்ட்டடில் போய் எக்ஸை கொடுங்க. எக்ஸில் வந்து கீ ஈக்குவல் டு லேம்டா யாரை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஐயை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து எனக்கு என்ன வருது வராங்களா, ஏ முதல்ல வருது, அப்படியே தான் வருது. எக்ஸ் ஆஃப் ஐ தானே கொடுத்தேன், ஐ கீ வந்துச்சு.
எக்ஸ் ஆஃப் ஐ கரெக்டாக வரல, அதே ஆர்டரில் வந்துருக்கு இல்லை, ஆர்டர் மாறி இருக்கு, கரெக்டாக மாறி மாறி இருக்கு. எனக்கு டேட்டா தான் வேணும்னா டேட்டாவும் எடுத்துக்கலாம், இது என்ன டேட்டா மட்டும் வேணும்னா டேட்டாவும் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்க, எக்ஸ் இதுதான் இருக்கு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, இது டப்ளாவோ லிஸ்டாவோ மாற்றிக்கிறேன், ஒயில் இதுதான் இருக்கு. இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்க, அகைன் அதே தான், ஸ்டார்டட் ஆஃப் ஒய் கமா கீ ஈக்குவல் டு lambda I colon I of 1 I of 1 தப்பா வந்துட்டுனா I of 1. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அசனிங் ஆர்டரில் வந்துருச்சா, இதே நீங்கள் டிசைனிங் ஆர்டர் வேணால் என்ன பண்ணிக்கலாம், கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துடுவார். இப்போ இதுலேருந்து யார் ஹையஸ்ட் பேட்ஸ்மேன்றதை நம்ம டாப் 10 பேட்ஸ்மேனாக எடுத்துக்கலாம். அது மாதிரி இதே லாஜிக்கில் தான் அப்ளை பண்ண போகிறேன், இந்த லாஜிக்கில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எதில் அப்ளை பண்ண போகிறோம்னா A1ல அப்ளை பண்ணுறோம். இங்கே போய் என்ன பண்ணுறோன்னா பேட்ஸ்மேன் ஈக்குவல் பேட்டர் ஸ்கோர் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்கோர்லாம் வந்துடுச்சு, ஸ்கோரில் இருக்கிற டேட்டாவை டப்பிளாக மாற்றுறோம். டிபி ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஐட்டம்ஸ், அதை லிஸ்டாகவே மாற்றிக்கிறேன். இந்த டிபியை ஷார்ட் பண்ணிட்டு அதில் டாப் 10 பேட்ஸ்மேன் மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறேன், அதுதான் லாஜிக். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஷார்ட்டட் ஈக்குவல் டு இல்லை எஸ்டிபின்னு வச்சுக்கிறேன், எஸ்டிபி ஈக்குவல் டு ஷார்ட்டட் ஆஃப் டிபி கமா lambda I colon I of 1 ஷார்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபார் I in STP colon n பிரிண்ட் கொடுத்துட்டு I of 0வையும் பிரிண்ட் பண்ணுங்க, I of 1ஐயும் பிரிண்ட் பண்ணுங்க. ஓகேவா, எஸ்டிபியில் ஐயில் ரெண்டுமே ஐயா அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ. ஓகேவா, இப்போ போய் பாருங்க யாரை கால் பண்ணுறேன், இதை எடுத்துறேன், யாரை கால் பண்ண போகிறேன், டாப் பேட்டர்னு கால் பண்ண போகிறேன். டாப் பேட்டர்னு கால் பண்ணால் என்ன ஆகும்ன்றது பார்த்துங்க, ரன் பண்ணலாம். இப்போ தப்பு பண்ணிட்டேன், ஸ்பெல்லிங் தப்பாக பண்ணணும், இங்கே டாப் பேட்டர் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. இப்போ ரன் பண்ணுறேன், அந்த டாப் பேட்ஸ்மேன் மட்டும் வருவாங்க. இங்கே ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் பாருங்கள், ஈக்குவல் டு கொடுக்கல. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ அசனிங் ஆர்டர் லிசனிங் ஆர்டர் கொடுக்கல. ஓகேவா, அசனிங் ஆர்டர் லிசனிங் ஆர்டரை கொடுக்கல. அதுக்கு என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா இப்போ டாப் பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்துடுச்சு, காட்டுறேன் பாருங்க. இவங்க 10 பேர் தான் டாப் பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் அந்த சீசனில். ஓகேவா, இது எத்தனை சீசன் தெரியல, அந்த சீசனோட மொத்த டாப் 10 பேட்ஸ்மேன்ஸு இவ்வளோ தான், 616 ஆரம்பிச்சு 410 வரைக்கும். இதே டாப் விக்கெட் டேக்கர்ஸ் இருக்குன்னா நீங்கள் அங்கே பேட்டருக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, விக்கெட் விக்கெட்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த போலரை வச்சு பண்ணணும். போலரை வச்சு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதே போலரை வச்சு போட்டோம்னா விக்கெட்டில் அது வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜி வேறு யார் அதிகமாக சிக்ஸ் அடித்தாங்க, யார் அதிகமாக பவுண்டரி அடித்தாங்க, யார் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க, யார் அதிகமாக கேட்ச் பிடிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போடும்போது தான் புரியும். ஒரே ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு இது போட்டிங்கன்னா புரியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸில் போட்டு பாருங்க. இப்போ இதே டாப் பேட்ஸ் மாதிரி டாப் பவுலர் போடணும்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு லைன் மட்டும் தான் மாறப்போகுது. இந்த இடத்துல இது மாறும், இங்கே வந்து பவுலராக மாறும், இங்கே வந்து யார் எடுக்கணும், விக்கெட் எடுக்கணும். ஓகேவா, விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் இது வந்துடும் உங்களுக்கு. சரியா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, யார் பெஸ்ட் பேட்ஸ்மேன் யார் பெஸ்ட் பவுலர்ன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த ஐபிஎல் டேட்டா செட்டுக்கு இப்படி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா செட்டுக்கும் வேற வேற கால்குலேஷன்ஸ் வரும். இப்போ நீங்கள் சேல்ஸ் டேட்டா செட் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சேல்ஸை வச்சு மொத்தம் எடுக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்பர் எடுக்கும் போது ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணுங்க, பேண்டாஸ் எடுக்கும் போது ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதே டேட்டா செட் அங்கே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதே டேட்டா செட் அங்கேயும் யூஸ் பண்ணி காமிச்சுன்னா இதை விட இன்னும் சிம்பிளராக எடுக்க முடியும். இவ்வளோ எழுதுறேன், இந்த கோடு எழுதுறேன் இல்லையா, இந்த கோடு எழுத வேண்டியதில்லை, பேண்டாஸ் எழுத வேண்டாம், அது இல்லாமல் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் நீங்கள் அங்கே வேற டேட்டா செட், இது ஒரு பேட்சுக்கு ஒரு டேட்டா செட் வச்சு வரும்போது உங்களுக்கும் கிளாரிட்டி வரும். சரியா, ஓகே, வேற பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டா செட்டை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நான் வேற அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராட்காஸ்டிங்கில் நேற்று பார்த்தோம், வெக்டரைசேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். வெக்டரைசேஷன்னா என்ன, வெக்டரைசேஷன் நேற்று சொன்னால் உங்களுக்கு அட்லீஸ்ட் வச்சு ஒரே நேரத்தில் நிறைய டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுறது தான் வெக்டரைசேஷனு. அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருவோம்.
அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 3 விஷயம்லாம் இருக்கு பார்த்துக்கலாங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் ரேண்டம் ஆஃப் ரேண்ட் இன்ட் ஆஃப் 10 40 30 100 சைஸ் ஈக்குவல் டு 10 rows 3 5 கொடுத்துட்றேன். ஓகே, டேட்டா இருக்குப்பா. 10 ஸ்டூடெண்ட்டு 3 எக்ஸாமு, ஒவ்வொரு வாட்டியும் 5 எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் எது பெஸ்ட் மார்க்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் எது பெஸ்ட் மார்க்குன்னு பார்க்கணும். அதான் லாஜிக்கு. ஸோ எக்ஸ் டாட் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா என்ன வரும்? நம்பை டாட் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன வரும்? 99 வந்துடும். இந்த எக்ஸ் டாட் மேக்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா 99 வந்து எப்படி வந்துச்சுன்னா, இருக்கிறதுலே எந்த டேட்டா வந்து மார்க் வந்து பெஸ்ட் வந்துச்சு. இந்த 99 எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்க்கணும். என்ன பண்ணலாம்? அது நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தது தான். என்ன பண்ணலாம்? நம்பை ஆஃப் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா, எக்ஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஈக்குவல் 99னா 99 நாலு வாட்டி 99 இருக்கு. எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்பை டாட் வேர்க்குள்ள போய் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே நம்பை டாட் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்படி கொடுத்தனா எடுத்துக்கங்க. ஓகேவா? இதுதான் இருக்கும். இது வந்து நம்பை டாட் எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இது ஒரு ஆப்ஷன். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். அதாவது வேற வச்சு எங்கெல்லாம் 99 இருக்குன்னு பார்த்துருவோம். இது ஒரு பொசிஷனை கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று இருக்கு, இன்னொரு விஷயமும் இருக்கு. அது எப்படி ஒர்க் பண்றதுன்னு பாருங்க. ஆர்க் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மேக்ஸ் மாதிரி ஆர்க் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஆர்க் மேக்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆர்க் மேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, எக்ஸ் நம்பை டாட் ஆர்க் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுங்க. அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எந்த இடத்துல இருக்குன்னா 19th பொசிஷன் இருக்குன்னு சொல்லுது. இது வந்து எப்படி சொல்லுதுன்னா பிளாட்டா சொல்லுது. அதாவது 19ன்றது நம்ம கிட்ட எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட்ல 5 சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப முதல் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோல இருக்கு. ஃபோர்த் ரோன்றது நம்ம இது வந்து நம்ம வந்து 3 டைமென்ஷனா வச்சிருக்கோம். அந்த ஃபோர்த் ரோல 19 வந்து எப்படி இருக்கும்ன்றதை நம்ம காமிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த 19ன்றது எப்படி சொல்லுதுன்னா சொல்ற பாருங்க. இந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா, இதுல வந்து இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அதாவது இது 0ல இருந்து 4 வரைக்கும். அப்ப இது 14, இது 15 16 மாதிரி. இது வந்து என்ன வரும்? 19. இதுதான் மேக்ஸிமம். ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம். அங்கதான் அது வருது. ஓகேவா? பட் அது வந்து எத்தனாவது டைமென்ஷன்ல சொல்லணும்? ஷேப்ல. ஓகேவா? இத்தனாவது ரோல, இத்தனாவது காலத்துல, இத்தனாவது எக்ஸ் ஒய் இசட் 3 சொல்லணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னன்னா நம்பை டாட் அன்ராவல் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அன்ராவல் இண்டெக்ஸ். அதில் யாரை கொடுக்கணும்னா இந்த 19 கொடுக்கணும். அது ஒரு ஷேப்பை கொடுக்கணும். ஷேப் ஈக்குவல் டு என்னன்னா, அது எத்தனை ஷேப்? அது 10, 3, 5 தானே. அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல 5வது எக்ஸாம் தான் 99 தான் மேக்ஸிமம் அப்படின்னு காமிக்கிறோம். 1னா என்னன்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது இதில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்டு? 10 ஸ்டூடெண்ட்டு, 3 எக்ஸாமு, 5 சப்ஜெக்ட். அதுல செகண்ட் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல 5வது சப்ஜெக்ட்ல அவன் தான் மேக்ஸிமம் எடுத்திருக்கான்றது காமிக்குது. இப்படிதான் எடுக்கணும். ஆர்க் மேக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த பொசிஷன்ல மேக்ஸிமம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நான் சிம்பிளா சின்னதா போட்டு காமிச்சிடுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி போட்டுறேன். 2 டைமென்ஷனா போட்டால் தான் நமக்கு புரியும். இல்லைன்னா சிங்கிள் டைமென்ஷனாக தான் இது தேவையில்லை. ஆர்க் மேக்ஸ் வச்சு சிங்கிள் டைமென்ஷனாக போட்டு காமிச்சிடுறேன். இது மாதிரி ரேண்டமா ஒரு நம்பரை போட்டோம்ப்பா. எக்ஸ் தான் இருக்கு. எக்ஸ் டாட் இப்போ நம்பை டாட் ஆர்க் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா போதும். எக்ஸ் எத்தனை பொசிஷன் மேக்ஸிமம் இருக்குன்னா 0ல 0 1 2 3 3 தான் இருக்கு. அப்போ டேரக்டா வந்து இது சிங்கிள் டைமென்ஷனாக தான் பிரச்சனை இல்லை. 2 டைமென்ஷனாக இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதே வந்து நான் இப்படி போடுறேன். என்ன போடுறேன்னா 3, 3/3 மேட்ரிக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா? 3/3 மேட்ரிக்ஸ் இல்லை 3/4 மேட்ரிக்ஸ்ல இப்படி கொடுத்துருவேன். இப்போ பார்த்துங்க, எக்ஸ்ன்றது 3/4ல இருக்கு. ஓகேவா? 4/3ல இருக்கு. 4/3ல இருக்கு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா
numpy டாட் argmax ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 3ன்னு வருது. 3ன்னா அது 0 1 2 3. ஆனால் அது அது வந்து ஷேப்பில் சொல்லணும்னா என்ன பண்ணணும்னா numpy டாட் அது ஒரே லைனில் எழுதுற பாருங்க unravel index ஆஃப் numpy டாட் argmax ஆஃப் எக்ஸ் கமா ஷேப் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஷேப். அதோட ஷேப் என்னவோ அந்த ஷேப்பை அதுக்கு பாஸ் பண்ணுறேன். கொடுத்தா என்ன ஆகும்? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் 99 சொல்லுது. புரியுதா? வேற இது இது இந்த ஸ்க்ரீனில் நான் இப்போ எப்பயே காப்பி பண்ணி போட்டுடுறேன். நான் திருப்பி பிரச்சனை வருது. எங்கேருந்து காப்பி பண்ணி போட்டுடுறேன்னா இதுலேருந்தே போட்டுடுறேன். காப்பி பண்ணி அப்பப்போ நோட் ஃபைலில் போட்டு வந்துடலாம். பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆர்குமேக்ஸ் அன்ராவல் இண்டெக்ஸ் வேற இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற பார்த்துட்டோம். நேற்றே ஆஸ் டைப் பார்த்துட்டோம் நினைச்சேன். கன்வர்ஷன் பார்த்துட்டோம் நினைக்கிறேன். வெக்டரைசேஷன் இப்போ சொல்லித்தரேன். வெக்டரைசேஷன் தாண்டி வேற என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா சார்ட்டர்லாம் பார்த்துட்டோம். டேட் அண்ட் டைம் பார்க்கல இன்னும். ஓகே, டேட் அண்ட் டைம் பார்க்கல. அதுக்கப்புறம் லீனியர் அல்ஜிப்ரா பார்க்கல. வெக்டரைசேஷன் பார்க்கல. சரி, ஓகே, பார்த்துடலாம். ஓகே, ஏதாவது இப்போ முதல்ல ஒன்று பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து வெக்டரைசேஷன் பார்க்குறேன். வெக்டரைசேஷனில் இப்போ எக்ஸல் தான் இருக்குது. இந்த எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும். இப்போ numpy டாட் ஓகே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். யாருக்கு? எக்ஸுக்குன்னா எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். இது போட்டால் வந்துடுச்சு இல்லையா? ஓகே, இப்போ இதுவே வெக்டரைசேஷன் தான். எக்ஸை கொடுத்தீங்கன்னா மொத்தமாக அடிச்சு கொடுத்துருச்சு. இதில் நம்ம ஃபங்க்ஷனும் எழுத முடியும். எப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரே நிமிஷம் இருங்க, பவர் போயிருக்கு. இதெல்லாம் சார்ஜ் வர போடாம இருக்கேன். பவர் இருந்துச்சாமா? ஓகே, சரி, ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். சம் கேஸ் இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெக்டரைசேஷன் நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து இதில் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஸ்கொயர் ரூட்ன்றது ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் எடுத்து எக்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸ்னு ஒரு டேட்டா இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு டேட்டாவை ஒரு ஃபார்முலேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன வச்சுக்கலாம்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாக்கும் சம் கால்குலேஷன் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குன்னு வச்சுங்களேன். லெட் இட் பி. இப்போ இதில் பாஸ் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனே எழுதிடுறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. அந்த a1.py எழுதிக்கலாம். இதில் போயிட்டு டெஃப் நான் இப்போ சம் டிஜிட்ஸ்னு கொடுக்குறேன். இல்லை நான் என்ன பண்ணேன்னா டெக்ஸ்ட்னு போடுறேன். டூ டெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் நம் வரும். அதை நம்பரை வந்து என்ன பண்ணேன் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா txt ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். டம்மியாக போடுறேன். வெக்டரைசேஷன் புரியணுன்றதுக்காக போடுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறேன்னு பார்த்துருங்க.
ஓகே, இம்போர்ட் A1 கொடுத்துட்டேன். A1 x equal to A1 டாட் டூ டெக்ஸ்ட் ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா ஆன்சர் உங்களுக்கு வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பானு தெரியல. ரன் பண்றேன் பாருங்க. ஸோ இம்போர்ட் A1 அது வேற வருது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இல்லை A1 டாட் டூ டெக்ஸ்ட் ஆஃப் ஒரு நம்பர் கொடுக்குறேன், கொடுத்தானா வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை என்னோட வெக்டருக்கு என்னோட அரேக்கு எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணும். அதாவது நம்பை டாட் அரே ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே, இதில் போய் நீங்கள் பாஸ் பண்ண போகிறோம். எங்கிட்ட ஒரு அரே இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் எழுத போகிறோம். நீங்கள் இங்கே கூட அந்த ஃபங்க்ஷன் எழுதிங்க, அதே ஃபங்க்ஷனை இங்கே எழுதியே கான்செப்ட். எந்த ஃபங்க்ஷனை? இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் இப்படியே எழுதி அங்கேயே கூட போட்டு விட்டுடலாம். ஸோ டூ டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நம்மகிட்ட வெளியவே இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ் இம்போர்ட் நம்பை போட்டுங்க, ஏன்னா ரன் பண்ணிட்டேன். நான் எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் அரே ஆஃப் ஒரு டூ டைமென்ஷனலோ சிங்கிள் டைமென்ஷனலோ பண்ணுறேன், ஒரு சிங்கிள் டைமென்ஷனலுக்கு பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒய் ஈக்குவல் டு நம்பை டாட் வெக்டரைஸ். வெக்டரைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதில் யாரை பாஸ் பண்ணணும்னா அதை அந்த டூ டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணணும். டூ டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டு வெக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா, வெக்டரைஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த வெக்டரைஸ் பண்ண பிறகு அது என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபங்க்ஷன் இதுவாயிடுச்சு. இப்போ ஒய்யை கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா ஏதோ மிஸ்ஸிங் வருது பாருங்க. இதில் நம்ம வெக்டரைஸில் டூ டெக்ஸ்ட் கொடுத்தேன், இதில் யாரை பாஸ் பண்ணோம், எக்ஸை பாஸ் பண்ணால் அதுவே பாஸ் ஆகிடும். டூ டெக்ஸ்ட்டை நான் பாஸ் பண்ணியிருக்கேனா இல்லையா, நம்ம பாஸ் பண்ணியிருக்கேன். என்ன வருது, ஒன் ரெக்வயர்ட் பொசிஷன் மிஸ்ஸிங்னு வருது. சரி, ஓகே, பார்க்கலாம். என்ன கட் பண்ணேன். ஃபங்க்ஷனே பாஸ் பண்ணல, யாரை பாஸ் பண்ணல, ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணல நான். அதாவது அரே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், வெக்டரைஸ் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒய்க்கு யாரை பாஸ் பண்ணல, எக்ஸை பாஸ் பண்ணால் தானே வரும். ஓகே, புரிஞ்சு பாருங்க. இங்கே என்னாச்சு, 56க்கு மாற்றி வருதா, சரி மாற்றிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம மாற்றி விட்டுருக்கோம், அந்த ப்ரோக்ராமில் மாற்றிட்டா சரியாயிடும். ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இன்சர்ட் பண்ணியிருப்பேன், அப்டேட் இது கொடுத்துருப்பேன். அதுக்கு போல் என்ன பண்ணுங்க, இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். மேலே போயிட்டு அப்பன் கொடுக்காம இன்சர்ட் பண்ணிடுங்க, இல்லை ரிவர்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் முடிச்ச பிறகு கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணிட்டா வந்துடும். யாரை ரிவர்ஸ் பண்ணிடணும், டிஎக்ஸ்டி டாட் ரிவர்ஸ். ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதை ரன் பண்ணும். இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் கொடுத்தேன்னா இப்போ என்ன வருது, 56 கரெக்டாக வருதா, 32 3 ஸ்பெல்லிங் அதை மாற்றிடும், அதில் போய் மாற்றிக்கணும். லாஜிக் புரியுதா? ஸோ வெக்டரைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணுறோன்னா என்டையர் அரேக்கு அப்படி, இது 2 டைமென்ஷனாக இருக்கலாம், 3 டைமென்ஷனாக இருக்கலாம், n டைமென்ஷனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் இது. சரியா, இதையும் பார்த்துக்கிடுங்க. ஓகே, இதை தாண்டி நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, டேட் டைம் பார்த்துடலாம். லீனியர் அல்ஜிப்ரா பார்த்துடலாம், ஒரு 10 நிமிஷம் வேணும், அது பார்த்துக்கலாம். ஸோ லீனியர் அல்ஜிப்ரா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லீனியர் அல்ஜிப்ரா வந்து மெஷின் லேர்னிங்லேயோ ஒரு இமேஜ் மேனிப்புலேஷன்லேயோ எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இருக்கிற பைத்தன் வந்து ஆட்டோமேஷன், அதாவது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக லீனியர் அல்ஜிப்ரா இருக்கும். ஸோ லீனியர் அல்ஜிப்ரான்றது எப்படின்னா ஒரு வெக்டரைஸ்டு கான்டென்ட். இது மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேத்தமெட்டிக்கலாக இருந்தாலும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதாவது எக்ஸாம்பிள் என்னென்னா, எந்த ஸ்க்ரீன் ஷேராக இருக்குது இப்போ, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு நோட் பேட் ஏதாவது ஷேர் பண்ணி விடுறேன், அது எப்படி அவன் பார்த்துட்டு நோட் பேட் ஓப்பன் இருக்கா, அங்கே இருக்குது. ஓகே, இப்போ கவனிங்க.
அதாவது இது வந்து சின்ன போதில் எல்லாரும் படிச்சிருக்கிறது தான். ஓகேங்களா? அதாவது இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் 8வது 7வது 8வது 9வது நேரத்தில் படிச்சது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? கான்செப்ட் மாதிரி புரிஞ்சுங்க. அதாவது நம்மக்கிட்ட என்னன்னா சிம்பிள் லாஜிக். நம்மக்கிட்ட 2 விதமான ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். நம்ம ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் 2 விதமான ப்ராடக்ட்டை தயாரிக்கிறோம். 2 விதமான ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, 2 பேர் சேர்ந்து 2 பேர், அதாவது ரா மெட்டீரியல் இருக்கு நம்மக்கிட்ட, இன்னொன்று வந்து லேபர் 2 பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் ஏ வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஏக்கு வந்து 2 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும். 2 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும். ஓகேங்களா? 2 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும். அதில் வந்து 2 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியலுக்கு 3 லேபர் வேணும். 3 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் வேணும். 3 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் வேணும். ஓகேங்களா? இது ஒரு மெட்டீரியல். ஓகேங்களா? 2 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல் வச்சு 3 யூனிட் ஆஃப் லேபர் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து இதுதான் இத்தனை 2 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியலும் 3 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் வச்சு பண்ண முடியும். இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பி. ப்ராடக்ட் பிக்கு என்ன தேவைப்படுதுன்னா, 3 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும். 3 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும். ஓகேங்களா? கரெக்டாக ஃபார்முலேட் ஆகணும். சும்மா ரேண்டமாக போட்டுனா வராது. 2 4 வச்சுக்கலாம். இது 1 வச்சுக்கலாம். 1 யூனிட் ஆஃப் லேபர் தான் வேணும். 1 யூனிட் ஆஃப் லேபர் தான் வேணும். ஓகேங்களா? இதை 4 வச்சுக்கலாம். இதை 3 வச்சுக்கலாம். ஓகேவா? ரவுண்டடாக வரணும்ல, அதுக்காக பார்க்குறேன். ஓகே. 2 யூனிட் ஆஃப், அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு 2 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும். 3 யூனிட் ஆஃப் லேபர் வேணும். இன்னொரு மெட்டீரியலுக்கு 4 யூனிட் லேபர் வேணும். 1 யூனிட் ஆஃப் லேபர் வேணும். ஓகேவா? மொத்தமாக நீங்கள் ப்ராடக்ட் ஏவை 100 தயாரிக்கணும். ப்ராடக்ட் பிஏ 3 தயாரிக்கணும். ஓகேங்களா? அதாவது உங்ககிட்ட இருக்க மொத்த யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், இது வந்து தயாரிக்கிறது இல்லை, மொத்த ரா மெட்டீரியல் கையில் இருக்கிறது. டோட்டல் ரா மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா 100 இருக்கு. ஓகே. அதே மாதிரி டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் டோட்டல் லேபர் உங்ககிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 50 பேர் இருக்காங்க. டோட்டல் 50 பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரெடிக்ட் பண்ணணும். என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஏவும் எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்டையும் தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். சிம்பிள் லாஜிக்கு. நம்மக்கிட்ட 100 ரா மெட்டீரியல் இருக்கு, 50 லேபர் இருக்காங்க. இவங்களை வச்சுட்டு நான் வந்து ப்ராடக்ட் எப்பத்துலேருந்து நான் சொன்னதெல்லாம் கட்டாச்சு. எல்லாரும் அட்மிட் பண்ணி முடியும். எப்பத்துலேருந்து கட்டாச்சு? ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு கட்டாச்சா, அதுக்கு முன்னாடி கட் ஆயிடுச்சா?
எப்போ கட் ஆச்சுங்க? எல்லாருக்கும் கேக்குதா? இதெல்லாம் சொன்ன பிறகு கட் ஆச்சா, அதுக்கு முன்னாடி கட் ஆயிடுச்சா? எல்லாரும் கேக்குதா நான் பேசுறது? நான் இதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னேன் இல்லையா, அப்பயே கட் ஆயிடுச்சா, அதுக்கு முன்னாடியே கட் ஆயிடுச்சான்னு கேட்குறேன். திருப்பி எதெல்லாம் சொல்லணும் சார்? சார் சுந்தர் சார், அவங்கள அன்மியூட் பண்ணிருக்கேன். எப்போ சார் கட் ஆச்சு? சார் டோட்டல் ரா மெட்டீரியல்ஸ் 100 சொன்னீங்களா சார், அந்த இடத்துல அப்பதான் கட் இருந்து ஆச்சா? சரி மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி. ஸோ இதில் என்னன்னா, நம்ம வந்து இவ்வளோ யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து நம்மகிட்ட இருக்கு, இவ்வளோ யூனிட் ஆஃப் லேபர் இருக்காங்க. இதை வச்சு நான் தயாரிக்கணும். இது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேத்தமெட்டிக்ஸில் 7th 8thலாம் பாலினாமியல்னு படிச்சிருப்பாங்க. என்னன்னா 2x + 4y = 100. இன்னொன்று 3x + y = 50. இது வந்து லேபர், இது வந்து மெட்டீரியல். இதுதான் இது. இதை வச்சு எவ்வளோ எக்ஸ் தேவை எவ்வளோ ஒய் தேவைன்னு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம உட்காந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிம்பிளாக தான் எழுத போகிறோம். இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த 2 4 3 1ன்றது தான் நம்ம அரே, 100ம் 50யும் இன்னொரு அரே, 2 அரேவாக யூஸ் பண்ணி நம்ம அதை அல்ஜிப்ராவில் போட்டு என்ன பண்ண போகிறோம், மேனிபுலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மேனிபுலேட் பண்ணுறோன்னு பாருங்கள். இதை நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பார்த்துடுங்க. இப்போ போயிட்டு numpy இல்லை x = numpy டாட் அரே ஆஃப் 2 டைமென்ஷனல் அரேவாக போடுறேன். 2 டைமென்ஷனல் அரேவாக போடுறோம். இந்த 2 டைமென்ஷனல் அரேல என்ன போடுறோம்னா, ஒன்று வந்து 2,4, இன்னொன்று வந்து 3,1. ஓகே, இதுதான் நம்ம கிட்ட இருக்க அரே. இது எக்ஸ் அரே. ஒய் அரேல என்ன இருக்கு அப்படின்னா, அதே numpy டாட் அரே ஆஃப், அதில் என்ன இருக்கு அப்படின்னா 2 டைமென்ஷனல் வந்து 5,50. ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கு எக்ஸு ஒய். எக்ஸ் ஒன்று இருக்கு, ஒய் ஒன்று இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம லீனியர் அல்ஜிப்ரா அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது எப்படி கொடுக்க போகிறோம்னா, numpy டாட் லீனியர் அல்ஜிப்ரா, LNALB நினைக்கிறேன், ஓகேவா? லீனியர் அல்ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்தீங்கன்னா, என்ன தப்பு பண்ண, 2 டைமென்ஷனல் போடலன்னு நினைக்கிறேன். ஒய்யை எக்ஸு ஒய்யு. இப்போ லீனியர் அல்ஜிப்ரா டாட் சால்வ் பண்ணல, சால்வ்ன்ற ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணல. இதான் கரெக்டாக போட்டேன். முன்னாடியே இருந்தது கரெக்டாக தான் இருந்துச்சு, இப்போ தான் மாற்றி விட்டேன். டாட் சால்வ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த சால்வை கொடுத்தா அப்போ எக்ஸோட வழி 10ம் ஒய்யோட வழியும் 20 இருந்தால் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக வருமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸுன்றது யாரு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எவ்வளோ தயாரிக்க முடியும், 20னா 20. அதாவது எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு, ஒய் வந்து செகண்ட் ப்ராடக்ட். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண என்ன ஆகுது, உங்களுக்கு எத்தனை ப்ராடக்டை நம்மளால இதை வச்சு தயாரிக்க முடியும்னு கண்டுபிடிக்க முடியும். ப்ரெடிக்ஷன் இது. இந்த மாதிரி இதை நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். பட் மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா இன்னும் நிறைய ஃபார்முலேட் பண்ணி சொல்ல முடியும். பட் எதுவுமே எடுக்காமல் இருக்க முடியாதுன்றதுனால தான் நான் பேசிக்காக இதை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மேக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சவங்க இதை விட அடுத்தடுத்த எக்ஸசைஸ்லாம் போங்க. எப்படி இருந்தாலும் நம்ம மெஷின் லேர்னிங் படிக்கும்போது லீனியர் ரெக்ரெஷன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தேவைப்படும். பட் நம்பையாக ஒர்க் பண்ணணும். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் போகிறவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அவங்க சின்ன ப்ரெடிக்ஷன்லாம் போடலாம். சின்ன ப்ரெடிக்ஷன்லாம் இது இப்படி இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குது, இப்போ எப்படி போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இது போட்டிருக்கேன். தங்க விலை வச்சுக்கலாம், கோல்ட் ப்ரைஸ் வச்சுக்கலாம். தங்க விலையோட ரேட் வந்து இன்னைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குது, இப்போ நாளைக்கு எப்படி நாளைக்கு எப்படி இருக்கும்ன்றது கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்போ இதை லீனியர் அல்ஜிப்ராவை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லீனியர் அல்ஜிப்ரா டாட் சால்வ் ஆஃப் போட்டு எக்ஸ் கமா ஒய் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ன்றது இந்த இடத்துல யாரு, இந்த டேட்டா, ஒய்ன்றது இந்த டேட்டா. இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம், 10 யூனிட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டும் 20 யூனிட்ஸ் ஆஃப் செகண்ட் ப்ராடக்ட்டும் நம்மளால இதை வச்சு உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போதைக்கு இதை மொத்தத்தையும் எடுத்து உங்களுக்கு போட்டுடுறேன். இந்த இதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண சொல்கிறேன். வீடியோ நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, இன்னைக்கு வீடியோ இன்னொரு 1 ஹவரில் அப்லோட் பண்ண சொல்லிடுவேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? நான் மொத்தமாக எடுத்து போட்டுடுறேன், நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. டேட்டா செட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டேட்டா செட் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. சரியா? இதில் வந்து
எல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உள்ளதை மட்டும் எடுத்து போட்டுடுறேன். ஒரு ஸ்டேஜ் எது வரைக்கும் காப்பேன்னா அது வரைக்கும் போட்டுடுறேன். இது வரைக்கும் எடுத்து போட்டுருக்கேன். ஓகே, சரி. எல்லாரும் அன்மியூட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு பார்த்ததுல எதையாவது ரிப்பீட் பண்ணணும்னா எதை ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போ பார்த்ததுல எதையாவது ரிப்பீட் பண்ணணும்னு நினைச்சா எதை ரிப்பீட் பண்ணணும்? நீங்க எதுவுமே ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லையா? எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க உங்களை மீட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல ஏதாவது ரிப்பீட் பண்ணணும்னா என்ன ரிப்பீட் பண்ணலாம்? நேற்று நிறைய பேர் பேசுனீங்க. இன்னைக்கு ட்ரையா இருந்தா இன்னைக்கு. எதுவும் டவுட் இல்லையா? அப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கு. டேட் டைம் பார்த்துக்கலாம். சரிங்களா? டேட் டைம் எப்படி பார்க்குறீங்க? டேட் டைம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு டேட்டா ஏதாவது ஒரு டேட் டைம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா numpy டாட் டேட் டைம்னு 64 அப்படின்னு ஒரு இருக்கு. ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நவ் அப்படின்னு போட்டால் போதும். சிஸ்டம் டேட்டு டைம் ரெண்டுமே வந்துடும். சிஸ்டம் டேட்டும் டைமும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இது டேட் டைமுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம டே மட்டும் எடுக்கணும், மந்த்தை மட்டும் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா கமா போட்டு இதில் போயிட்டு நீங்கள் இதே டேட்டு தான் நவுக்கு அப்புறம் என்ன கொடுக்குறேன்னா 2 டேன்னு கொடுக்குறேன். 2 டேன்னு கொடுத்தேன்னா நான் வைக்கின்றாரு 2 டே தானே கொடுத்தேன். இல்லை இல்லை, அது மாற்றி கொடுத்துட்டேன். இதில் போயிட்டு நவுக்கு பதிலாக 2 டே கொடுங்க. இது வந்து டேட் மட்டும் வரும். நவ் கொடுத்தா டேட் டைம் ரெண்டுமே வரும். ஓகேங்களா? டேட் டைம் ரெண்டுமே வரும். இதில் போயிட்டு நான் கமா டின்னு கொடுத்தேன்னா அப்பவும் டேட் மட்டும் வரும். கமா ஹெச் கொடுத்தேன்னா அதில் அவர் வருதா? அவர் மட்டும் வரும். ஓகேவா? அவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, இது மட்டும் வரும். இதில் வந்துட்டு வேற என்ன பண்ணலாம்னா இதை வச்சு நம்ம 2 டேட் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு டேட் கொடுக்குறீங்க எக்ஸ் ஈக்குவல் டு numpy டாட் டேட் டைம் 64 நீங்களா ஒரு டேட் கொடுக்குறீங்க. என்ன டேட்னா 2024 ஒரு 2 நாள் முன்னாடி கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். 2 நாள் முன்னாடினா என்ன தேதி வருது? இந்த மாதம் 7ஆம் மாதம் 29ஆம் தேதி போட்டுக்கிறேன். ஓகேவா? என்ன பாஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டேன்னு பாருங்க. டேட் டைம் 64 கொடுத்துட்டேன். தப்பு தான் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துட்டேன்னா 07. ஓகே, இப்போ டேட் டைம் இருக்கு. இப்போ இதை வந்துட்டு அந்த டேட்டையும் எனக்கு சிஸ்டம் டேட்டையும் மைனஸ் பண்ணோம். ஒய் ஈக்குவல் டு numpy டாட் டேட் டைம் ஆஃப் 64 ஆஃப் 2 டேன்னு கொடுக்குறேன். அது அன்னைக்கு டேட்டு, இது இன்னைக்கு டேட்டு. இப்போ எக்ஸில் ஒரு டேட் இருக்குது, ஒயில் ஒரு டேட் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் வச்சு பாருங்க நீங்கள் காமிக்குதா 2 நாளுக்கு அதுக்கான வித்தியாசம். ஓகேவா? அது டைம் டெல்டாவாக தான் வரும். அந்த டைம் டெல்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அங்கே போயிட்டு numpy டாட் டைம் டெல்டா ஆஃப் ஓகே டைம் டெல்டா போட்டுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எத்தனை நாளைக்கு நம்ம போடணுமோ அத்தனை நாளைக்கு போட்டுக்கலாம். டைம் டெல்டா 64 நினைக்கிறேன். 4ல் போயிட்டு ஒரு நாள் டி போட்டு கரெக்டாக வந்துச்சா? -2 வந்துச்சா? இதே வேற டேட் போட்டு காட்டுறேன் பாருங்க. இதில் வேற டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிம் டேட் 6ஆம் மாதம் 29ஆம் தேதி இருந்துன்னா
இப்போ நீங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டிங்கன்னா எத்தனை நாள் இருக்குது? 32 நாள் வித்தியாசம் இருக்குது அன்னையிலேருந்து இன்னைக்கு. ஓகேங்களா? இதை மாற்றி போட்டிங்கன்னா இது எக்ஸ் மைனஸ் ஒய் போடாமல் ஒய் மைனஸ் எக்ஸ் போட்டிருந்தா ப்ளஸில் வரப்போகுது. இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். என்ன ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னா, அதில் வந்துட்டு நம்பை டாட் பிஸ்னஸ் டேஸ்ன்னு இருக்கும். பிஸ்னஸ் டேஸ் கவுண்ட். அதில் போயிட்டு 2 டேட் கொடுக்கணும். எக்ஸ் கமா ஒய் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்தா நடுவில் 22 நாள் தான் ஒர்க்கிங் டேஸு இருந்திருக்கு. மற்ற எல்லாம் சாட்டர்டே சண்டேஸாக இருந்திருக்கு. மற்ற எல்லாமே வந்து சாட்டர்டே சண்டேவாக இருந்திருக்கு. ஓகே, நம்பை டாட் பிஸ்னஸ் டே ஆஃப் கவுண்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஒன்று. இது தாண்டி டேட்டில் வந்து டே மட்டும் எடுங்க, அவர் மட்டும் எடுங்க, அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டேட் மட்டும் வச்சு பார்க்குறதுலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு செட் ஆப்ரேஷன்ஸில் வந்து யூனியன் இன்டர்செக்ஷனு அதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? யூனியன் இன்டர்செக்ஷன். ஓகே, யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது தாண்டி வேறு என்ன வச்சுன்னா ஜாயின்ஸ், இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், கிராஸ் ஜாயின்லாம் இருக்குது. வேணா அதெல்லாம் கூட நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, சரி. ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு யாருக்கும் டவுட் இருந்தால் இப்போ ஒரு வாட்டி கேட்டுக்கணும்னா கேட்டுடுங்க. டவுட் இருக்குன்னு கேட்டுங்க. நான் அடுத்த கிளாஸ் பார்க்குறேன். ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் எல்லாரும். அன்மியூட் பண்ணணுமா? எல்லாரும் அன்மியூட் பண்ணி தான் வச்சிருக்கேன். யாரையாவது அன்மியூட் பண்ணணுமா? இருங்க மேடம், சொல்கிறேன். அன்மியூட் பண்ணியிருக்க பாருங்க. சார் அந்த லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து. ஆமாம், இருங்களேன், ஒரே நிமிஷம். நீங்களே எல்லாரையும் அன்மியூட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ நேரம் அன்மியூட் ஆகாமல் இருந்துச்சா? ஓகே, யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வேணுமா? லீனியர் அல்ஜிப்ரா சொல்லணுமா? மேடம் எதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. சார் ஆமா சார், லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்களா சார்? ஒரு பேஜ் காமிச்சீங்கல்ல, 2 லேபர், அந்த பேஜ் ஒரு நிமிஷம் காமிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், அதுல வந்து லேபர் காட்டவே இல்லை சார், அதனால தான் சார். இல்ல அதாவது 2 யூனிட் ஆஃப் மெட்டீரியல், 3 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ, 4 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல், 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் பி. அப்படி இருக்கும்போது மொத்தமா நம்ம கையில இருக்கிறது 100 மெட்டீரியல் இருக்கு, 50 லேபர் இருக்காங்க. இப்ப ஏ ப்ராடக்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம், பி ப்ராடக்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவுட்புட் வந்து 10,20 மட்டும் தான் சார் வந்தது. ஆமா ஆமா, நீங்க லேபர் இல்லாம அந்த யூனிட் மட்டும் சொன்னீங்க சார். இல்ல அது 10 வந்து எதுனா ஏ ப்ராடக்ட். ஓகே சார். அதாவது இது வந்து ஏங்க சார், டிஸ்ப்ளே ஆகல. தெரியல சார், ஸ்கிரீன் தெரியல சார். ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க, இதுல போனா 2x + 4y = 100. இது வந்து ப்ராடக்ட் ஏக்கான லாஜிக். ஓகேங்களா? இது ப்ராடக்ட் பிக்கான லாஜிக். ஓகேங்களா? இதை தான் நான் என்ன பண்றேன்னா, நம்ம என்ன பண்றோம், 2x + y 100, 3x + 4y வந்து 400. அதாவது இங்க 2 லேபர் வேணும், அங்க 4 லேபர் வேணும், சேர்ந்தா 100 வரணும். இங்க 3 யூனிட், இங்க 1 யூனிட் சேர்ந்தா 50 வரணும். இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்மளா உட்காந்து மேனிபுலேட் பண்ண வேணாம். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க போயிட்டு இப்ப numpy டாட் எக்ஸ் ஈக்குவல் டு, இல்லை ஏன்னே வச்சுக்கலாம், ஏ ஈக்குவல் டு numpy டாட் அரே ஆஃப் ஒரு அரே. அந்த அரேல ஒன்று வந்து 2,4, இன்னொன்று வந்து 3,1. இது ஒரு அரே. இன்னொரு அரே வந்து பின்னு வச்சுக்கிறேன். numpy டாட் அரே ஆஃப் இதுல இருக்கிறது வந்து 100ம்
50யும், அதாவது லேபர் யூனிட் ரா மெட்டீரியல் 50 இருக்கு, 100 இருக்கு, லேபர் வந்து 100 பேர் 50 பேர் இருக்காங்க. இப்போ என்ன பண்றோம்னா numpy டாட் லீனியர் அல்ஜிப்ரா டாட் சால்வ் ஆஃப் a, b கொடுத்தீங்கன்னா இப்போ எத்தனை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ண முடியும்னா ப்ராடக்ட் ஏ வந்து 10ம் ப்ராடக்ட் பி 20 செய்ய முடியும். இப்போ இருக்கிற டேட்டா வச்சு இத்தனை டேட்டாவை நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால ப்ரொடக்ஷன்ல காமிக்க முடியும் இந்த இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தா அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? அதாவது ஏ ப்ராடக்டை 10 தயாரிக்கலாம், பி ப்ராடக்டை 20 தயாரிக்கலாம். இப்போ இருக்கிற 100 லேபரையும் 100 இல்லை 100 ப்ராடக்ட் 100 ரா மெட்டீரியலையும் 50 லேபரையும் வச்சு இந்த மாதிரி கிரைட்டீரியால. புரியுதா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சார் இல்ல சார், இப்ப 100 ரா மெட்டீரியல் இருக்கு சார், அது 50 லேபரால வந்து நம்ம 20 வரைக்கும் இது பண்ணலாம் சார். ஆமா. ஆனா அது 10 வந்து 10க்கான 10 வந்து அவுட்புட் வந்திருக்கு சார். அதோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொஞ்சம் இங்க சொல்லுங்க. பாருங்க, இப்ப 2x + 4y தானே, ஓகேங்களா? 2x + 4y = 100 வச்சுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல நீங்க 10 சப்ஸ்டிட் பண்றீங்க, ஓகேங்களா? 10 சப்ஸ்டிட் பண்ணா 20. சார் அந்த ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் கொஞ்சம் தெரியல. ஓகே ஓகே, ஒரு சொல்லுங்க, இதுல ஒரு ஸ்கிரீன் தான் ஷேர் ஆகும். 2x + 4y = 100 வச்சுக்கலாம். 2 × 10 + 4 × அதுதான் என்ன பண்றோம், 100 வந்துருமா? சரிங்க சார். அதே நீங்க இன்னொரு பாட்டி பாருங்க, இதுல போட்டு பாருங்க, ஓகேங்களா? அதே லாஜிக் பாருங்க. 3 × 10 30 + 20 = 50யா? ஓகே சார். ஸோ எந்த வேல்யூ செட் பண்ணாலும் அந்த ஈக்குவேஷன் எக்ஸாக்ட் வந்துருதா? ஓகே சார். நீங்க எப்படி சார் அப்ப ப்ராடக்ட் ஏ ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் இந்த லேபர் 100 ரா மெட்டீரியல்ஸும் 50 லேபர். ப்ராடக்ட் ஏ பண்ணாங்கன்னா 10 பண்ண முடியும், ப்ராடக்ட் பி ஆமா 20 பண்ண முடியும். கரெக்ட் தானே ஆமா, சார்? கரெக்ட். அதான் லாஜிக். ஓகேங்களா? சரி, வேற யாருக்கா டவுட் இருக்கா? சார் இப்ப ரா மெட்டீரியல்ஸ் இது இல்லாம வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா, கொடுக்கலாமா சார்? ரா மெட்டீரியல் இல்லாம வேற எக்ஸாம்பிள் வேணுமா? எந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப ரா மெட்டீரியல்ஸ் லேபர் முதல்ல இப்ப ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்க அந்த மாதிரி ஏதாச்சும். ஃப்ரூட் வாங்குறதுல டிபெண்டன்சி இருக்கணும்ல, 2 பேர் ரெண்டு இருக்கணும் கிரைட்டீரியா. அந்த மாதிரி நான் நாளைக்கு வேணா வேற எதனா எக்ஸசைஸ் போடுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு வேற கிரைட்டீரியா தரேன். நோட்ஸ் அனுப்ப முடியுமா சார்? இந்த நோட்ஸ் இன்னைக்கு அனுப்பிச்சிருவேன், இப்பயே அனுப்பிச்சிருவேன், ஓகேங்களா? இந்த வீடியோவும் 1 ஹவர்ல அப்லோட் ஆயிடும், பாத்துக்கிடுங்க. ஓகே சார். ஓகே, வேற யாருக்கு டவுட் இருக்கா? சார் வெக்டரைசேஷன் வந்து மெயினா ஃபங்க்ஷனுக்கு மட்டுமா சார்? வெக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம இப்படி வெக்டரைசேஷனா என்ன ஆபரேஷன் பண்ணாலும் வெக்டரைசேஷன் தான், அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணாலும் வெக்டரைசேஷன் தான். பட் வெக்டரைஸ்ன்ற ஃபங்க்ஷன்ல நம்மளோட ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி மேனிபுலேட் பண்ண முடியும். நார்மலா வந்து ரெண்டு ஒரு வெக்டரையும் ஒரு ஸ்கேலரையும் அப்படியே அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணா கூட வெக்டரைசேஷன் தான். பட் நம்மளோட ஃபங்க்ஷனை ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைச்சோம்னா அப்ப நம்ம வெக்டரைஸ் ஃபங்க்ஷன் வழியா அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே சார், நார்மல் ஃபங்க்ஷனுக்கு பதிலா வெக்டரைஸ் ஃபங்க்ஷனா மாத்திட்டு அதுல இருந்து அக்செப்ட் பண்றேன். ஆமா. ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. அதோட ஆன்சர்ஸ் வந்து டப்பிள்ல இருக்குமா சார்? ஆன்சர் வந்து டபுளா வரும், நீங்க எடுத்துங்க. ஓகே சார். ஓகே. थैंक यू சார். ஓகே, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சார். வெல்கம். சார்